தோஷம் இல்லாத ஆம்பளை. அஜ்னபி மஹரமி உறவு பண்றா நீ அந்நிய ஆணோட, அது சின்ன பொடியனா இருந்தாலும் சரி, நல்லா தாடி படுத்த கிழவனா இருந்தாலும் சரி, அந்நியன் தான். அவர் அசரத்தா இருந்தாலும் மௌலை சாப்பிட்டா போல போன்ல கழிச்சுக்கிட்டு 10 வாக்கெட்டு நிக்கலாமா? மச்சான் வந்தா மாமியா முக்கோட போட்டு போடுறான். அவதான் இருக்கணும் உமாவை போல. மாமியா உமாக்கு சமனே, மருமகள் வாங்க மருமகன் நாங்க டீய மாமியாவுக்கு பக்க மாமாவை பின்னுக்கு மதிக்கு அறிமாச்சான் அந்த மடியில விழுவாள். அவனுக்கு நல்லா தானே இருக்கும். 10 வயசு அடைந்தால் படுக்கையை பிரிக்கணும் என்றா எப்படி ஆட்டக்காரனோட தான் நீ அனுப்புற? எப்படி 10, 20, 7 மணிக்கு 8 மணி பிறகு வகுப்பு நடத்துற? எப்படி மச்சானுக்கு தண்ணி ஊற்றி நாம கொண்டு போய் கொடுக்குறேன்? சொந்த பிள்ளையே 10 வயசானா படுக்கையை பிரிக்க சொல்லுது இஸ்லாம். அது தெரியுமா நமக்கு? பிள்ளைகளை 10 வயசு பிறகு பக்கத்தில் வச்சு தூங்கலாமா? ஹராம். தையூஸ் என்றால் ரோஷம் இல்லாத வீட்டு தலைவர். தன் குடும்பத்தில் உள்ள பெண்கள் செய்த தவற கண்டுக்காம இருக்கிறான். அவன் ஹோல்ட் பண்றான். கூட கூட்டாளி வந்து தண்ணி ஊற்றி கொடு, டீ ஊற்றி கொடு, நான் வாரேன். நல்ல எப்படி உள்ள கூட்டாளி நீ இல்லாத நேரம் வருவாய். 2-3 நாளைக்கு அவள் டீ ஊற்றி கொடுப்பாய், நீ வருவாய். 4வது நாளைக்கு நீ வருவாய். 2 பேரும் இருக்க மாட்டாங்க. A level எழுதி முடிஞ்ச உடனே இன்னொரு பார்ட்டி ஒன்று ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் A level எழுதின பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சாப்பாடு போடப்போம். ஒரு கூப்பாடும் போட தேவையில்ல. ஊட்டி பொம்பளை பிள்ளை நீ ஒன்ற பாட்டு கிரி. எல்லாரும் கேர்ள்ஸ் தான். ஓ எல்லாரும் கேர்ள்ஸ் தான். அதுல வர கேர்ள்ஸ்களுக்கு பாப்பா மாறும் இருக்கு, காக்கா மாறும் இருக்கு. இங்க ஒருத்தரும் சுத்தம் இல்லை. பிள்ளைகளையும் கவனிக்கணும். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை தான். ரொம்ப சோசலிசம் இல்லை. நாம மேற்கத்திய வாழ்க்கை வாழப்படாம். அவங்க மேற்கத்தியத்தில் அது பிள்ளைகள் கிளாஸ் மீட்டிங்காம், ஒரு கிளாஸ் பிள்ளைல ப்ராஜெக்ட் செய்கிறாங்களாம், அசைன்மெண்ட் செய்கிறாங்களாம். அந்த பொடியன் கொப்பி கேட்டு வந்தான். அந்த பொடியனுக்கு இன்னொரு பொடியன் இல்லையா கொப்பி கேட்கறதுக்கு? பொடிச்சு தான் கிடைச்சா. அது இந்த பிள்ளையோட ஹேண்ட் ரைட் நல்லமா. சரி 100 தாள் கொப்பியை கொடுப்பாள், 101 தாள் கொப்பியா வந்துடும். அந்த சாபாக்கள் அவுலியாக்கள் எல்லாம் அவங்களோட கால் தூசிக்கும் சமன் இல்லை. அந்த சஹாபாக்களை, அந்த சஹாபி பெண்களையும் பார்த்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் என்றாங்க. இப்ப புழுத்து வடியுது. புழுத்து வடியுதுன்னா உடலால தனிச்சிருக்கல, குரலால தனிச்சிட்டு இருக்கும். எல்லாருக்கும் போய் புரண்டும் கேள் புரண்டும், பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி. இவர் உருவமைசன் அனுப்பி போட்டு உம்மாட நம்பர் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் கோல் எடுத்து பிள்ளை நல்லா ஓதுதான் உனக்கிட்ட கேட்டா மரம் இவ புள்ள நல்லா ஓதுதான்னு கேட்குற. மரம் எப்படி ஓதினு சொல்லி கேட்ட போவான் ஒரு நாளைக்கு. அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். மௌலவி எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு மாசம் பாரத்தில் பிரச்சனை. இதை உண்ட பொண்ட புருஷன்கிட்ட சொல்லி கேட்டிருக்கலாம் தானே, நீ ஏன் கேட்கணும்? மௌலவி என்ன வானத்தில் இருந்து விழுந்தா? அவர் மௌலவி அசரத். அதுக்கு சொல்லுவாங்க அது நபி கிட்ட 10 வாக்கு விட்டாங்களானே. அது அல்லாட நபி, இது புள்ளட அபி. இவர் மௌலவி 10 வாக்கு எடுப்பார். அடுத்த அன்னைக்கு அவருக்கு நித்திரை வராட்டி 10:30 கோல் எடுப்பார். அந்த பிரச்சனை சரியா போச்சா? இப்படி சோமா இருக்கலாம். விசாலம் எவ்வளவா? வானம் பூமி அளவு. வான பூமி அளவுண்டா எவ்வளவு நினைச்சுக்கிட்டீங்க? இன்னும் வானத்தை பார்க்கறோம், இவ்வளவு விரிக்குமாக்குமா? இது வானமா? இது நீளம். வானத்தை இன்னும் கண்டுபிடிக்கல சயின்டிஸ்ட். வானம் என்கிறது இந்த கோள்களை எல்லாம் தாண்டி இருக்குது. கோள்கள் எங்க இருக்கு? நம்ம பார்க்கிறோம் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் இவ்வளவுக்கு தெரிஞ்சாலும் உலகத்தை விட பல மடங்கு பெருசு ஒவ்வொன்றும். உலகத்தை விட பல மடங்கு பெருசாம் ஒவ்வொன்றும். சரி, அந்த கோள்களும் நட்சத்திரங்களும் எத்தனை இருக்காம்? 1000 இருக்குமா? அது 10 லட்சம் இருக்குமா? எத்தனை இருக்குமென்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? வானவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, உலகத்தில் உள்ள கடற்கரைகளில் உள்ள மண் துகள்களின் எண்ணிக்கை அளவுக்கு கோள்கள் இருக்கலாம். அது உள்ளாம்தான். அவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கோள்கள். அதுக்கு மேலதான் இருக்கணும் வானம். இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த வானம் பூமிக்கு இடைவெளியில் உள்ள இடம் மாதிரி தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சு படைச்சிருக்கான். ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம்? ஒரு மூமின் இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு மீண்டும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது நெருப்புல போட்டு எரிக்கிறத விட வெறுப்பா இருக்க வேண்டும் என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில வர ஹதீஸ். அப்ப மீண்டும் நமக்குள்ள குஃப்ர் வாரது. நம்மளை உயிரோட கொளுத்தி நான் எப்படி ஓடி தப்புவோம்? பெட்ரோல் ஊற்றி போட்டு குச்சை தட்டி எடுத்தால் எப்படி ஓடுவோம்? உடுப்புல நெருப்பு பிடிச்சா
இதை கலட்டி போட்டு ஆட்கள் பார்ப்பாங்களே, நாம நிர்வாணமா போய்க்கிறோம் யோசிப்போமா? பார்த்தா பார்க்கட்டும், தப்புவோம் முதல்ல யோசிப்போம். அப்படித்தானே? தொழுகை இல்லாட்டி குஃபுரு, தொழுகை இல்லாட்டி குஃபுரு. தொழுகை ஒன்றை விட்டு போட்டு எப்படி அன்றைக்கு நாங்கள் உசுரோடு இருக்கோம்ங்கிறது எனக்கு ஆச்சரியமே. ஆனா வாங்கினாலும் நடக்கும், ஆனா அது ஹராமான கார். சீதனம் வாங்கினாலும் கார் தான் ஓடுவார், அது ஹராமான கார். நீ பேசாம இருந்திருந்தா ஹலாலான காரோடு இருக்கலாம். நாம நினைக்கிறோம் நம்மளோட புள்ள கஷ்டப்படும். நம்ம புள்ள 1 கோடி ரூபாய் சீதனம் எடுத்தாலும் அதுக்கு ரிசுக்கு எழுதப்படாட்டி அன்றைக்கு தொண்டையை பிடிச்சிடும், சாப்பிட்டா வாந்தி அம்பர். அல்லாஹ் எழுதினத தூரத்துல பார்க்கிறேன், ஒரு மனுஷன் அந்த ஈச்ச மரத்துக்கு கீழே தேடுறாரு. தேடி காஞ்ச ஈச்சம்பழங்கள் கிடக்குமே, அதை பற்ற வைக்க தடுப்பாங்க, கொல்லிக்கு பற்ற வைக்க தடுப்பாங்க. அந்த காஞ்ச ஈச்சம்பழத்தை எடுத்து மண்ணை தட்டி ஊதி போட்டு அந்த ஈச்ச மரத்தில் அடி நிழல்ல குந்தி அதை சாப்பிட்றாரு ஒரு ஆள். யாரப்பா அவ்வளோ கஷ்டத்திலையும் பசியிலையும் யாரா இருக்கும் என்று நான் அவரை பார்க்கறதுக்கு கிட்ட நெருங்கினேன். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதிட்டேனுங்கிறான். நான் எப்போ கார் வேண்டுவேன், எப்போ ஓடுவேன், எப்போ மாடி வீடு கட்டுவேன், எப்போ வாழுவேன், எப்போ நகை வேண்டுவேன், இது அல்லாஹ் எழுதியிருக்கான். நான் இன்னொருத்தனுடைய சுகண்ட தேவையில்லை, அது நடக்கும். ஒரு முஸ்லீம் பெண்மணி தலையை மூடுறதுல பொறுமதி புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நடிகைக்கு தெரியுது, ஒரு டான்ஸுக்காரிக்கு தெரியுது, ஒரு மொடர்ன் அழகிக்கு தெரியுது, ஒரு ஐரோப்பிய பெண்ணுக்கு தெரியுது. சுப்ஹானல்லாஹ், என்ன மார்க்கம் இது, என்ன இஸ்லாம் இது நமக்கு தெரியப்பட்டேங்குது. இன்னும் நாம பிறப்புலேயே அப்படியே வந்து இலவசமாக இஸ்லாம் கிடைச்சிருக்கு. இம்மா சொல்லித்தந்த லா இலாஹ இல்லல்லாஹ், குர்ஆன் சேர்க்க போனா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லித்தார, தொட்டியில் வச்சு அவள் களிமா சொல்லி பாட்டு படித்து நம்மளை நெத்திரியாக்கி பழக்கிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ், அதுலேயே ஸ்டார்ட். இனி மதுரை சேர்க்க போனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் சொல்லி தந்துட்டார். சிம்பிளாக இஸ்லாம் கிடைச்சதுனால நமக்கு பொறுமதி தெரியல. நமக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் என்ன அல்லாஹ், நான் எத்தனை தடவை ஏலவெளியின யூனிவர்சிட்டி கிடைக்கல, நான் எவ்வளோ துவா கேட்டேன், எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கல, எவ்வளோ நாளாக நாங்கள் இந்த ஓட்ட வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வீடு கிடைக்கல, நான் எவ்வளோ இல்லை துவா கேட்குறேன், என் உடம்பு குறையில்லை, எனக்கு உடம்பு வைக்கல, எனக்கு முகத்தில் இருக்கிற பரு போகலை, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன். இந்த அற்ப காரணங்களுக்காக அல்லாஹ்வோட கோவமா வணங்கிட்டா. இப்போ எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலும் தங்கத்தால் ஒரு கட்டில் செஞ்சு படுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ பொருளாதாரத்தை மக்கள் அடிமையாக்கப்பட்டு அரசன் நம்பட்டையும் இணைஞ்சிருப்பாங்க, உறிஞ்சி எடுத்திருப்பாங்க. அப்போ ஃபிரௌனுடைய மனைவிக்கு என்ன பிரச்சனை? அவங்கள நீராட வைக்கிறதுக்கு ஆள், தலையை வாழ்றதுக்கு ஆள், சமைச்சு போடுறதுக்கு ஆள், கால் பிடிக்க ஆள், கை பிடிக்க ஆள், ஃபேன் வசதி. அப்போ விசுறுக்கிட்டு நிற்கணும். 24 மணி நேரம் ஆள் மாறி மாறி விசுறுக்கிட்டு இருப்பாங்க. எதிரியா நினைக்குது, மருந்து கண்டுபிடிக்கல இன்னும். இந்த கிட்னி மாத்திராளுக்கு என்ன ஊசி பண்ணாம நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது ஊசி அடிப்போம்ல, அந்த ஊசியை தானே அடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளையில மௌத்தா போயிட்டா. அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். ஒரு பெரிய பொறுமையாளி. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எனக்கு சாப்பாடு இல்லைன்னு அல்லாஹ் நாடினா 1000 மடை வச்சு போட்டுட்டு வராங்காது, சிம கொமட்டல் ஒன்று வரும், ஒரு தலையடி ஒன்று வரும், பாப்பா சாப்பிடுவாப்பா. ஆனால் நினைக்கலாம் இருக்கு. தயவு செஞ்சு எடுத்து ஓடுங்க. உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். அல்லாஹ் ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய விசாலம் வானம் பூமி அளவுங்கிற அந்த சொர்க்க முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி என்கிற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி என்றால் அதை அடுக்கிக் கொண்டே போகலாம், நாள் கணக்காக அதை பேச வேண்டி வரும். முக்கியமான ஒரு சில முக்கிய குறிப்புகளை மட்டுமே நமக்கு தரப்பட்ட நேரத்திலே நம்ம பார்த்து கொள்ளலாம். இருந்தாலும் இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இப்போ நான் பயானை தொடங்கும்போது அரபில் சில வார்த்தைகளை நான் சொல்லிட்டு பயானை தொடங்குறேன். நீங்கள் எல்லா பயான்லையும் இதை கவனிச்சிருப்பீங்க. எல்லா மௌலைமார்களும் அரபியில் இவ்வளவுத்தை சொல்லிட்டு தான் பயான் பண்ணுவாங்க.
நம்ம ஜும்மா நடக்கிற நேரம் வீட்டிலிருந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதும் இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நமக்கு கேட்டு பாடம் நம்ம பின்னாடியே சொல்லிக்கிட்டு போகலாம். அதை கேட்டுட்டு அதுக்கு பிறகு தமிழில் பயான். இதை ஹொத்துபத்துல் ஹாஜான்னு சொல்கிறது. அப்படி அரபில் சொல்கிற அந்த அவ்வளவுத்துக்கும் ஹொத்துபத்துல் ஹாஜா என்று சொல்கிறது. இதை எல்லா உலமாக்களும் அதை கொள்கை வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாருமே அதை என்ன செய்வாங்க, அதை சொல்லிட்டு தான் பயான் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்லிட்டு பயான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதை என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் ஒரு பரக்கத்து, அதை சொல்லிட்டு பயம் பண்ணுறது ஒரு பரக்கத்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையில் ஒரு விஷயத்தை நம்ம புரியணும் என்னென்னா, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்ன அதே மொழியில் தான் மக்களுக்கு உபதேசம்னு சொல்கிறாங்க. அரபில் அதை சொல்லிட்டு பயானையும் அரபிலான்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சஹாபாக்களுக்கு பயான் விளங்கின மாதிரி முதல் சொன்னதும் விளங்கும், விளங்கிட்டா. இப்போ நமக்கு பயான் தான் விளங்கும், அரபில் இருக்கிறது விளங்கல. ஆனால் ஒரு பறக்கத்தாக கேட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்டா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து திரும்ப நேற்றும் சொல்லி இன்றைக்கும் சொல்லி நாளைக்கும் சொல்லி பிறகும் சொன்னால் நமக்கு கனாட்டு வரும். என்ன இது ஒரே காய்ச்சிக்கிறேன் என்று சொல்லுவோம் என்ன. ஆனால் அப்படி சொல்லாமல் சஹாபாக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், விளங்கிட்டான். நமக்கு அரபு அது விளங்கல்ல, தொடங்குறார் இனித்தான் பயம் பண்ணுவார்ன்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களுக்கு தொடங்குறதே விளங்குறது தானே. அப்போ ஒரே விஷயத்த காலத்தலையும் சொல்லி பின்னரமும் சொல்லி இரவைக்கும் சொல்லி நாளைக்கும் சொல்லி அடுத்த அண்டைக்கும் சொன்னால் அழுக்காமல் இருக்குது. அது அவசியமான ஒரு விஷயம்ங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். எப்போவுமே ஒரு மொழியில் அழுத்தமாக சொல்கிறதா இருந்தால் அதை 2 தடவை சொல்கிறது பழக்கம். இப்போ நம்ம சொல்லுவோம் நடுச்சென்றரம்போம். சென்டர் என்றாலும் நடுதான், நடுவென்றாலும் சென்டர் தான். நடுச்சென்டர் என்றால் எக்ரோட்டா சரியா என்றா அர்த்தம். பார் தடி என்போம். பார் என்றாலும் அதான், தடி என்றாலும் அதான். இங்கிலீஷில் பார், தமிழில் தடி. லைட்டு வெளிச்சம் என்போம். லைட் என்றா வெளிச்சம், வெளிச்சம் என்றா லைட். இங்கிலீஷ்லேயும் சொல்லி தமிழ்லையும் சொல்லுவோம் லைட்டு வெளிச்சம் என்போம். அடி அடியை அடித்தா நம்ம அடி ஒன்று தான் விழுந்திருக்கும். சொல்லும்போது அடியை அடிச்சு போட்டான். ஒரு பிள்ளைய வாண்டா காலுக்கு நிற்கணுமென்று எதிர்பார்த்தா வா 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 என்றும் ஒரு 3-4 தடவை வா போட்டால் தான் காலுக்கு நிற்கும் பிள்ளை. அப்போ எல்லா மொழியிலையும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருந்தால் அதை திரும்ப சொல்கிறது. அதை சொல்லக்குள்ளேயே நான் 2 தரம் சொல்ல போகிறேன் பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறது வணங்கிட்டா. ரொம்ப முக்கியமாண்டா திரும்ப திரும்ப அதே 2 தரம் வருது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பயாமே இதை சொல்லிட்டே பயாம் பண்ணணும்னு நமக்கு வழிகாட்டினா அது அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு தந்த தலைப்பு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. அந்த விஷயம் சரியாக விளங்கணுமெண்டா இந்த முந்தி சொல்லக்கூடிய இந்த தலைப்பை கொஞ்சம் விளங்கிட்டோம்டா, அந்த ஹுதுபத்துல் ஹாஜா பயான் தொடங்கும் போது சொல்கிறத விளங்கிட்டோம்டா மரா தலைப்பை பற்றி கதைக்க தேவையில்லை, நாங்கள் போயிட்டு வரோம் எல்லாம் விளங்கிட்டேன்னு சொல்லிடுவீங்க. முதல்ல என்ன சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் ஹம்தலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ் புகழுகிறோம், அல்லாஹ்கிட்டே பாவ மன்னிப்பு தேடுகிறோம், நபி மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து நபி மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹ்கிட்ட பாதுகாவல் தேடி அப்படியே சொல்லி போட்டு அதுக்கு அடுத்த 3 குர்ஆன் வசனத்தை ஓதுவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, ஹக்க துகாத்தி, எவ்வளோ பயப்படலாமோ அவ்வளோ பயப்பட்டு கொள்ளுங்க, மூமின் இல்லை முஸ்லீம் இல்லாமல் மௌத்தாயிடாதீங்க. அடுத்த வசனம் அதுவும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. 3வது வசனம் அதுவும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொல்லி 3 வசனம் வந்தாச்சு. அதுக்கு போகிற ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தையில் ரொம்ப உண்மையான வார்த்தை அல்லாஹ்வோட வேதம் குர்ஆன். ரொம்ப உண்மையானது. அஸ்தகண்டா அதுக்கு மேலே உண்மை என்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, புடி அது குர்ஆன். சொல்லிட்டு வ இன்ன ஹைரல் ஹதி, பின்பற்றதுக்குரிய கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தில் சிறந்த கலாச்சாரம் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு, நபி காட்டி தந்த கலாச்சாரம். நபியுடைய கலாச்சாரம் தான் சரியாக இருக்கும், பின்பற்றதுக்கு சிறந்ததாக இருக்கும்.
என்று சொல்லிட்டு முட்டையாக போகலை. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் வந்து பிஸ்கெட்டும் வச்சு கேக்கும் வச்சு சம்சாவும் வச்சுட்டு எடுங்க, இப்போ போட்டு சம்சா தானேண்டா பிஸ்கெட் எடுக்கப்படாண்ட அர்த்தமா? சம்சா எடுங்கண்டா பிஸ்கெட் எடுக்கப்படாண்டிருக்கா இல்லையே? அப்போ சிறந்தது நபியுடைய கலாச்சாரம்ண்டா அப்போ மத்தாக்கள் கலாச்சாரத்தை எடுக்கப்படாண்டிருக்காங்க. அப்படித்தானே நம்ம யோசிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எடுக்கக்கூடாதுன்றாங்க. என்ன சொல்கிறாங்கண்டா, சிறந்த கலாச்சாரம் முஹம்மது நபியுடைய கலாச்சாரம். ஒஷர்ரல் உமூரி முஹததாத்துஹா, காரியங்களில் ரொம்ப கெட்ட காரியம் மார்க்கம் என்ற பெயரில் பிறகு வாரதுங்கிறாங்க. முஹததாத்தண்டா மார்க்கத்தின் பெயரால் பின்னால் வந்தது, அதான் முஹததாத். அதை சொல்லிட்டு திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, குல்லு முஹதத்தின் பிதா, அந்த மார்க்கம் என்ற பெயரில் பிறகு வந்த எல்லாமே பித்அத்து. பித்அத்துண்டா நூன செயல். நூன செயல்ண்டா குறைபாடுள்ள செயல். வணங்கிட்டா ஒரு சில மௌலிமார் நூதன செயலம்பாங்க. அது அந்த சொல் மருகி வந்தது. தமிழ் சொல்ல சொல்ல என்ன செய்யும்டா மருகி வேறு சொல்ல மாறிடும். வணங்கிட்டா அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் என்ன சொல்கிறோம் நகரும் அங்கம். நகரும் இல்லை தகரும். அடி தாங்க முடியாம அம்மி அங்கே தள்ளி போய் நிற்குமா? உடையும். அப்போ அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் தகரும்ங்கிறது சொல்லி சொல்லி நகருமா போயிட்டு. அது மாதிரி நூன செயல்ங்கிறது நூதன செயல். போயிட்டு நூன என்றால் குறைபாடுள்ள. ஆரம்ப காலத்திலே ஸ்கூலில் பாஸ்வேயில் எழுதும்போது நூன சித்தி அடைந்துள்ளார் என்று சிவத்து பேனில் எழுதுவாங்க. நூன சித்தி அடைந்துள்ளார் என்றால் சரியான மார்க்ஸ் எடுக்காமல் பாஸ் ஆகிருக்கார். அதான் அந்த நூன செயல். அப்போ மார்க்கத்தின் பெயரால் பிறகு வந்ததெல்லாம் நூன செயல் பித்அத். வகுல்லு பித்அத்தின் தலாலா, அந்த நூன செயல் எல்லாம் வழிகேடு. வகுல்லு தலாலத்தின் பின்னார் வழிகேடு நரகத்தில். இதை சொல்லி போட்டு தான் எல்லா தலைப்பையும் பேசணுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன குர்ஆன் தான் ரொம்ப உண்மையானது, ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய கலாச்சாரம் தான் பின்பற்ற தகுந்தது. மார்க்கத்தின் பெயரில் ஆறு கொண்டு வந்தாலும் பின்பற்றாதீங்க, அது பித்அத்து வழிகேடு நரகத்தில். முடிஞ்சுதா? அப்போ என்னத்தை பேசுகிறோம்? இவ்வளவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். நம்மளோட பிள்ளைக்கும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ மௌலவிமார் அரபுல இதை சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மௌலவி இல்லாமல் பயான் பண்ணுறாங்க. தப்லீக் ஜமாத்தில் வந்து பயான் பண்ணுவாங்க. அவங்களும் இதை அழகா தமிழில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மேலான பெரியோர்களே சகோதரர்களே, துன்யா ஆஹ்ராவுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா தீனில் வச்சுக்கிட்டாங்க. தீன் என்பது டெஃபினேஷன் சொல்கிறாங்க பாருங்கள். தீன் என்பது அல்லாஹ்வோட கட்டளை குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை ஹதீஸ். இந்த ரெண்டையும் தான் பின்பற்றணும், இன்னொன்றை பின்பற்ற போடாங்கிறத அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். இது இரண்டையும் அணுவாக பின்பற்றி வாழ்கிறதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கியுள்ளது. இப்போ இவ்வளவு நேரம் அரபுல சொன்னதை ரொம்ப சுருக்கமாக ஆனால் அழகான தமிழில் வடிவாக எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. பயான தொடங்கும் போது அழகாக சுருக்கி உலமாக்கள் தமிழில் இப்படி சொல்லுங்கண்டு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. இதை சொல்லிக்கிட்டு போகிறாங்க. இதை முதல் நாம் புரிஞ்சு கொள்ளணும். தீனுங்கிறது குர்ஆன் ஹதீஸ் ரெண்டையும் அணுவாக பின்பற்றணும். இதில் தான் வெற்றி இருக்கு. அணுவாண்டா என்ன? இன்னொன்று வரப்படா அணுங்கிறதாக சின்னது ரைட்டா. அணுவை பிறகு தான் கண்டுபிடிச்சு ஐன்ஸ்டீன் வந்தது பிறகு. அதுக்கு முன்னே சொல்லுவாங்க கடுகாக பின்பற்றணும்னு. முதல் சின்னது கடுகு தானே. கடுகு சின்னதுன்றாலும் காரம் பெருசென்று சின்ன. அந்த பழமொழியை இப்போ சொல்ல சொன்னால் அணு சின்னதுன்றாலும் வெடி பெருசென்று சொல்லுவோம் நாம். அப்போ அவ்வளோ சின்னதாக நாம் என்ன செய்யணும்? அணுவா அப்படின்னு பின்பற்றணும் என்று சொல்கிறோம். அது இது விளங்கினாச்சு. மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸ் ட்ரெண்டுக்கு வெளியில் தேவையில்லை, அது வழிகேடு. இது ரெண்டையும் தான் நபி வழிகாட்டி தந்த, அதை பின்பற்றி போனால் சரி. இதைத்தான் அரபுல எல்லாரும் சொல்கிறேன், இதைத்தான் நாமளும் சொல்கிறோம், இதைத்தான் நாம் பின்பற்றணும். இப்போ முன்மாதிரி முஸ்லீம் பெண்கள் அதுக்குள்ளே வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சூரா அத்-தஹ்ரீம் 11வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், 10வது
வசனத்தில் தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு, நிராகரித்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை உதாரணம் காட்டுறான்னு ஒன்றை சொல்கிறான். அது யாரை சொல்கிறான்? இம்ராத்த நூஹ் வ இம்ராத்த லூத், 2 நபிமார்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹ் சொல்றான். நிராகரித்தவர்களுக்கு உதாரணம் யாரு? நிராகரித்தவர்களுக்கு உதாரணம் நூஹு நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி. 2 பேருமே இஸ்லாத்துக்கு வரல. ஒரு நபியுடைய மனைவியாக இருந்துக்கிட்டே அவங்களுக்கு இந்த ஹக்கு விளங்கல்ல, விளங்கிட்டா அவங்கள அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? உதாரணமாக சொல்கிறான். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு உதாரணமாக ஒன்றை சொல்கிறான். அது யாரு? தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பொம்பளை சொல்கிறான். நிராகரித்தவர்களுக்கு உதாரணமாக 2 நபிமார்களுடைய மனைவி. வாய்ப்பு கிடைச்சி நீ என்ன செய்யலை? பின்பற்றலை. எவ்வளவு அழகா கணவன் தான் அல்லாஹ்வோட தூதர். புருஷன் சொல்கிறதையே கேட்கலன்ட்டு அது மூளை எப்படி முடிவெடுத்திருக்கி, மனசில் எவ்வளவு சீல் வச்சிருக்கி, வாய்ப்பை எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கேங்கிறத நாங்கள் பார்க்கணும். மூமினுக்கு உதாரணமாக சொல்லும்போது ஒரு காவியருடைய மனைவியை சொல்கிறான் அல்லாஹ். காவிருக்கு உதாரணமாக சொல்லும்போது நபியுடைய மனைவிமார் 2. ஒரு மூமினுக்கு உதாரணம் சொல்லும்போது தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். சூரா தஹ்ரீமில் 11வது வசனம். அந்த ஃபிர்அவுனுடைய மனைவி நமக்கு எப்படி உதாரணமாக வர்றாங்கன்ற, அந்த உலகத்தில் ஆம்பளைய உதாரணம் சொன்னால் நாம் பொம்பளையை செல்லுவோம், அவியலுக்கு ஏழு மாம்பிள்ளைகள், நாங்கள் பிள்ளைகளை வளர்க்குறோங்க, வீடு தின்ன வெளியாக்குறோங்க, சமைச்சு போகிறோங்க, எங்களுக்கு ரோட்டுக்கு போயிடலாமா, மார்க்கத்தை படிக்கலாமா, எங்களுக்கு யுத்தத்துக்கு போகலாமா, ஆட்சிக்கு போகலாமா, அவங்களுக்கு ஏழுமென்று நாம் சொல்லுவோம். எல்லாம் உதாரணம் சொல்லக்கூட ஆம்பளையில் சரி அந்த சாட்டு வரும், பொம்பளையில் தான் சொல்கிறான். எவ்வளவு சஹாபாக்களை சொல்லிக்கலாம். மூமின்களுக்கு உதாரணத்துக்கு அபூபக்கர் சித்திக்கிறத சொல்லிக்கலாம், உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிக்கலாம், கஷ்டப்பட்ட சஹாபாக்கள் என்றால் பிலால் ரலியல்லாஹு சொல்லிக்கலாம், முஸ்அப் இப்னு உமைரை சொல்லிக்கலாம். அழகா பொம்பளையை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பெண்களை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌனுடைய மனைவி என்று ஏன் சொல்லணும் அப்படின்டா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உள்ள அரசு மாதிரி இல்லை. அப்போ உள்ள அரசிகள் தங்க கட்டி, தங்கத்தால் சீப்பு விளங்கிட்டா. இப்போ தங்கத்தால் கட்டி செய்யலாம், அந்த காலத்தில் தங்கத்தால் கட்டி அப்படி இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் பாவிச்ச பாத்திரங்களும் ஆண்ட பொருட்களும் புதையல்கள் அகண்டுக்கு எடுக்கப்படுது, விளங்கிட்டா. இப்போ எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலும் தங்கத்தால் ஒரு கட்டில் செஞ்சு படுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ பொருளாதாரத்தை மக்கள் அடிமையாக்கப்பட்டு அரசன் தான் நம்மகிட்டையும் இணைஞ்சிருப்பாங்க, உறிஞ்சி எடுத்திருப்பாங்க. அப்போ ஃபிரௌனுடைய மனைவிக்கு என்ன பிரச்சனை? அவங்கள நீராட வைக்கிறதுக்கு ஆள், தலையை வாழ்கிறதுக்கு ஆள், சமைச்சு போடுறதுக்கு ஆள், கால் பிடிக்க ஆள், கை பிடிக்க ஆள், ஃபேன் வசதி. அப்போ விசுறுக்கிட்டு நிற்கணும். 24 மணி நேரம் ஆள் மாறி மாறி விசுறுக்கிட்டு இருப்பாங்க. என்ன இந்த கதைகளில் நாங்கள் பார்த்துருப்போம். ஒரு அரசி இருந்தால் அரசிக்கு பக்கத்தில் 2 பேர் இருந்துக்கிட்டு பனிப்பெண்கள் என்ன வீசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை. கை நீட்டினா கையில் இருக்கும், என்ன வேணும் அதெல்லாம் கொடுக்கப்படும். அப்படி கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறது கரெக்டுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. மூசா நபிக்கு மாப்பிள்ளை தான் எதிரி, ஃபிரௌன் தான் எதிரி. நாம மூசா நபி சொல்றது சரியண்டா என்ன செய்வான்? மாப்பிள்ளை என்ன செய்வான்? நல்லா தெரியும் நமக்கு என்ன செய்யும், அடி விழும் என்று நல்லா தெரியும், விளங்கிட்டாங்க. நல்லா தெரியும் நமக்கு அடி விழும். அடி என்ன சாதாரணமான அடி இல்லை, செஞ்சான், சித்திரவதை செஞ்சான். அது அல்லாஹ் தஆலா சொல்றான், இது காலத்து ரப்பிபினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. அவங்கள சித்திரவதை செஞ்சான், அவங்கள சித்திரவதை செஞ்சான், நெருப்பில் தூக்கி கட்டி தூக்கினான். அந்த சித்திரவதை தாங்க இல்லாம
அந்த பெண்மணி அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. இது காலத் ரப்பி பினி லி பைத்தன் இந்தக ஃபில் ஜன்னா, உனக்கு அருகில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில், அல்லாஹ்ட அரிசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் தான் உயர்ந்த சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். யா அல்லாஹ், உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம், உயர்ந்த சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டுனா, என்ன நான் சாக போகிறேன், கதை முடியுது, என்ன இப்படியும் என்ன கொல்ல போகிறாங்க. அதே மாதிரி ஒனஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, இந்த ஃபிரௌன்கிட்ட இருந்தும் அவன் தார கொடுமையிலிருந்தும் என்ன காப்பாத்தியா அல்லாஹ். அரசியா இருந்தவ இப்ப கைதியா மாறிட்டா இஸ்லாத்தை தழுவின உடனே. ஒரே வார்த்தை, நான் மூசா நபியுடைய ரப்ப நம்பலன்னு ஒரு வார்த்தை சொன்னா திரும்ப தங்க கட்டிலுக்கு வந்துடுவான், திரும்ப அவருக்கு அரச பதவி கிடைச்சிடும். இந்த உலகத்தில் இருந்து என்ன செய்யுது, இந்த பதவி கிடைத்து என்ன செய்யுது, ஓ வேணாம், எனக்கு அல்லாஹ் கிட்ட அவனுக்கு பக்கத்தில் அரிசிக்கு பக்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் எனக்கு அல்லாஹ் வீடு கட்டுவான், நான் அங்கே வைத்துக்கிறேன், இருந்தாலும் திரும்பிச்சாகத்தான் வேணும். இந்த சொகுசுகள் ஆண்டு இந்த இன்பங்களோட இருந்தாலும் திரும்ப மௌத்தாகத்தான் வேணும். எப்படியோ மௌத்து வாருது. ஆனால் அந்த மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இன்பத்துக்கு முன்னால் இது ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் மேக்சிமம் என்ன சுகம் கிடைக்கும்? பெண்களுக்கு மாதம் பார வகுத்து வலியை நிப்பாட்டிலுமா? அந்த வசதியா இல்லை. வயோதிபம் பாரத்தை நிப்பாட்டலாமா? நிப்பாட்ட ஒரு பல்லு வலியை நிப்பாட்டலாமா? அனுபவிக்கத்தான் பண்ண. மரணம் பெறும், நிறுத்தலாமா? நிறுத்தலாம். எவ்வளோ பெரிய வசதியில், எவ்வளோ பெரிய உச்சத்தில், எவ்வளோ பெரிய பாதுகாப்பில், எவ்வளோ பெரிய மருத்துவ ஆலோசனைகளோட நீங்கள் 1008 டாக்டர்மாரை வளர்ச்சி வச்சுக்கிட்டு இருந்தாலும் போனது தான், பிரச்சனை தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ரப்பி பினிலி இந்தக்க ஃபில் ஜென் பைத்தன் இந்தக்க ஃபில் ஜென்னா, எனக்கு உனக்கிட்ட சொர்க்கத்தை கட்டு, ஒனஜினி மீன் ஃபிரௌன வாமலிஹி, இந்த ஃபிரௌனுடைய இந்த கொடுமைகளில் இருந்து என்ன காப்பாற்று, ஒனஜினி மினல் கௌமில் லாலிமி, மேலும் இந்த அநியாயக்கார கூட்டத்தில் கொடுமையிலிருந்தும் என்னை காப்பாற்று யா அல்லாஹ் என்று துவா கேட்டாங்க. இதுதான் மூமினான பெண்ணுக்கு உதாரணம் என்று சொல்கிறாங்க. நம்ம தலைப்பு முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணின்னா அந்த அவதான் முஸ்லீம் பெண்மணி முன்மாதிரி. அழகா குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான். சூரத்து தஹ்ரீமில் 11ஆவது வசனத்தில் சொல்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவ, ஹீரோவாக இருந்தவ ஜீரோவாக மாறிட்டான். கொடுமையும் சேர்ந்து வருது, சித்திரவதை இருக்குது, எவ்வளோ கேவலப்படுத்துறான். பொண்டாட்டியாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது எவன் ஊத்து பார்த்தாலும் கண்ணை நோண்டுவாங்க. அரசியை பார்த்தாலே அவ்வளோதான். அந்த காலத்து அரசர்கள் அப்படித்தான். அரசி நீராட வருகிறா, ஆண்கள் வெளியில் வரப்படான்றான். அவங்க ஈர துணியோட போகிறத கூட பார்க்கக்கூடாது. இப்போ அந்நிய ஆண்களை வச்சு என் பொண்டாட்டி சாவடி கொலை செய்யுங்கிறான். அவ்வளோ கொடூரங்கள் நடக்கும்போது கூட அல்லாஹ்வைத்தான் அவன் என்ன செய்கிறான், அழைக்கிறான். அவங்கள சித்திரவதை செய்யும்போது, அவங்கள நெருப்பில் தூக்கி போடும்போது அல்லாஹ்தாலா அவங்களோட உயிரை எடுத்துட்டான். ஹதீஸ்களில் வருது. அந்த வேதனைக்கு முன்னாடி அவங்களோட உயிரை அல்லாஹ்தாலா எடுத்துட்டான்னு வருது. அவங்களோட பேரை கூட ஆசியான்னு சொல்லுவாங்க. ஒரு முன்மாதிரி முஸ்லீம் பெண், அவங்களோட வாழ்க்கையில் நமக்கு பெரிய ஒரு முன்மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் யோசிக்கணும், நமக்கு அப்படியெல்லாம் கொடுமை நடக்கையும் இல்லை, கொடூரம் நடக்கையும் இல்லை. நமக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் என்ன அல்லாஹ், நான் எத்தனை தடவை ஏழவழியில் யூனிவர்சிட்டி கிடைக்கல, நான் எவ்வளோ துவா கேட்டேன், எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கல, எவ்வளோ நாளாக நாங்கள் இந்த ஓட்ட வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வீடு கிடைக்கல, நான் எவ்வளோ இல்லை துவா கேட்குறேன், என் உடம்பு குறைய இல்லை, எனக்கு உடம்பு வைக்கல, எனக்கு முகத்தில் இருக்கிற பரு போகலை, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன். இந்த அற்ப காரணங்களுக்காக அல்லாஹ்வோட கோவமா, அல்லாஹ்வோட கோவமா தொழுகையில் பொழுதுபோக்கா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்றான், வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு தந்த நிஅமத்தை வெளியில் பேசுங்கிறான். நமக்கு எவ்வளோ நிஅமத்துக்கு தந்திக்கான் நம்ம தெரியல. நாம் எல்லாருமே வெளியில் பார்க்கணும், தோல் கொஞ்சம் கருப்பாக இருக்கு,
ஆள் கொஞ்சம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்த நோயைத்தான் பார்க்கணும். நம்மகிட்ட இருக்கிற பொறுமதி நமக்கே தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், உனக்கிட்ட இருக்கிற நியமத்தை வெளியில் பேசுகிறான். என்ன நியமத்? நமக்கு இருக்கிற ஆகப்பெரிய நியமத்து என்ன? நம்ம ஈமான் கொண்டு இருக்கிறதா ஆகப்பெரிய நியமத். இன்றைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் யார்? உலகத்தில் முதல் பணக்காரன் இன்றைக்கு ஒலன் மாஸ்க்னு சொல்லும். பில்கேஜி இப்போ ஒலன் மாஸ்க். உலகத்தில் அவன் நம்பரிய பணக்காரன். இலங்கையை போல ஒரு 100 இலங்கையை காசு கொடுத்து வேண்டுவார். பெரிய பணக்காரன் ஒலன் மாஸ்க். இந்த ஒலன் மாஸ்க் செத்தா சொர்க்கம் போகலாமா? கண்டெய்னராக தங்கம் இருக்கு. அவனுக்கு எத்தனை ஃப்ளைட் இருக்குன்னு அவனுக்கு மறந்திருக்கும். அவன் செத்தா சொர்க்கம் போகலாமா? ஆனால் நம்மளோட ஒரு மூமின் சும்மா ரோட்டோரத்தில் மௌத்தாக இருக்கார். அவருக்கு கபன் சீலைக்கும் காசு இல்லாத ஒரு நிலை. ஊர் பள்ளியால் எடுத்து அடக்கினாலும் நம்ம சொர்க்கம் போகலாம். காரணம், ஒலன் மாஸ்க்கு கிட்ட இல்லாத பெரிய ஒரு சொத்து நமக்கு இருக்கு. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அடிக்கடி ஒரு பயான் கேட்போம். நம்ம பள்ளியில் அடிக்கடி பயான் கேட்போம். லா இலாஹ இல்லல்லாஹோட சிறப்பு தெரியுமா? தராசின் ஒரு தட்டில் லா இலாஹ இல்லல்லாஹையும் மறுத்தட்டில் 7 வானம், 7 வானத்தில் இருக்கிறது, 7 பூமி, 7 பூமியில் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சாலும் இந்த களிமா கரிக்குமான்னு செல்லக்கொள்ள என்ன இது ஏண்டா ஒரு பேப்பர் எழுதி வச்சா அது கரிக்குமா? இப்படி தான் நம்ம யோசித்தோம். ஆனால் உண்மை என்னென்றால் அந்த களிமாவுடைய பவர் என்னென்றா, இந்த 7 வானம் பூமி, இந்த பூமியில் உள்ள சொத்து சுகம் எல்லாத்தையும் நஷ்ட ஈடாக கொடுத்து இந்த சொர்க்கத்துக்கு அனுப்பியாடலான்னா கிடைக்காது. ஆனால் களிமா சொன்னால் கிடைக்கும். இப்போ களிமா பெரிசா, இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்கள் பெரிசா, நம்மகிட்ட இருக்கிற அழகு அந்தஸ்து பெரிசா? நம்ம அழகு, நம்ம படித்தோம், உடனே பாஸ் பண்ணோம், பெரிய ஜொப்புக்கு வந்துட்டோம், பெரிய குடும்பம், மரியாதை, மதிப்பு, நேரத்துக்கு ஒரு காரு, நேரத்துக்கு ஒரு உடுப்பு, நகை நட்டு, கிலோ கணக்கில் தங்கம். சரி, சொர்க்கம் போகலாமா? அதுக்கு இங்கே களிமா இருக்கணும். அழகு மங்கும், அழகு போகும், மண்ணுக்கு வச்சா எல்லோரும் எலும்பு கூடுதாங்க. ஆனால் சொர்க்கம் போகிறதுக்கு நம்மக்கிட்ட இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கறது லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை, அந்த கலிமாவை நானும் நீங்களும் சஹாபாக்கள் வாள் எடுத்து போராடின மாதிரி போராடி எடுக்கல. ஒரு சில ஆட்கள் ஆய்வு செஞ்சு வந்த மாதிரி நாம் இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்து இஸ்லாத்தை படித்து ஓஹோ இது என்ன சரியான மார்க்கம் இருக்கான்னு நாம் வரல. ஒரு சிலர் வந்திருப்போம். ஆனால் பெரும்பான்மையான ஆட்கள் முஸ்லீம் பகுதியில் பிறந்து இலவசமாக இஸ்லாத்தை பெற்றிருக்கோம். அதனால் முற்றத்து பள்ளிக மணக்கல்ல நமக்கு இலவசமாக இஸ்லாம் கிடைச்சிருக்கு. இம்மா சொல்லித்தந்த லா இலாஹ இல்லல்லாஹ் குரம்மா சேர்க்க போனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லித்தார தொட்டியில் வச்சு அவள் களிமா சொல்லி பாட்டு படித்து நம்மளை நெத்திரியாக்கி பழக்கிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் அதுலேயே ஸ்டார்ட். இனி மதுரை சேர்க்க போனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் சொல்லி தந்துட்டார். சிம்பிளாக இஸ்லாம் கிடைச்சதுனால நமக்கு பொறுமதி தெரியல. புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தார்களுக்கு தான் இந்த மார்க்கத்தில் அருமை தெரியும். ஒரு முஸ்லீம் பெண்மணி தலையை மூடுறதுல பொறுமதி புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நடிகைக்கு தெரியுது, ஒரு டான்ஸுக்காரிக்கு தெரியுது, ஒரு மாடர்ன் அழகிக்கு தெரியுது, ஒரு ஐரோப்பிய பெண்ணுக்கு தெரியுது. சுப்ஹானல்லாஹ், என்ன மார்க்கம் இது, என்ன இஸ்லாம் இதுன்ட்டு நமக்கு தெரியப்பட்டேங்குது. இன்னும் நாம் பிறப்புலேயே அப்படியே வந்து ஆக பொறுமதி நாம் சொல்லியிருக்கிற களிமா. இந்த களிமாவை அல்லாஹ் நமக்கு தந்ததுக்கு நாம் அல்லாஹ்க்கு எவ்வளவு நாவு கொண்டு புகழணும், நாம் அல்லாஹ் எவ்வளவு வணங்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத்ங்கற அல்லாஹ். இந்த மனிதன் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று பெரும்பான்மை சொல்கிறான். அதிகமான மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். எப்படி என்று தெரியுமா? பொதுவாக மனித இயல்பு நன்றியோடு நடக்கிறது தான். மனுஷன் மட்டும் இல்லை. ஒரு நேரம் சோறு வச்சாலே வாலாட்டிக்கு நிற்கிது நாய். இன்னைக்கு ஒரு நாள் சோறு வச்ச காண கொல வாலாட்டு கிட்ட வந்து இப்படி தலையை போட்டு இப்படி நமக்கு முன்னால் அப்படியே சுருண்டு ஒரு நாள் சோறு வச்சு பாருங்க, அதுக்கு நன்றி இருக்குது. தவிடு குழச்சி வச்சு பாருங்க, மாடு மரியாதை செய்யுது. அப்போ அவ்வளவுக்கும் இந்த ஒவ்வொரு உயிரும் நன்றி உள்ளது. மனிதன் நன்றி உள்ளதனால்தான் இருக்கிறான் இயல்பில். நாம
ஒரு நாள் இங்கே ஒரு இடத்துல வெளியூர் போகிறோம், வாகனம் பொழுதாட்டித்து ஒரு இடத்த நிற்கிறோம், தடுமாறுறோம், இன்னும் செய்கிறோம் நிற்கிறோம். அவட தெரிந்த ஒரு ஆள் வந்து நம்ம அவடத்தை நிற்கிறோம், வந்தோம் வாகனம் வாங்க கேட்டு தள்ளி போடுங்க, நேரம் 12 மணி ஆகிட்டு, இனி காலத்தெல்லாம் பாசனை வரணும், இன்னைக்கு இந்த ரூமுக்கு இடத்த படுங்க, ஒரு டீ ஒன்றை ஊற்றி தந்து நாங்கள் குடிங்க, சாப்பிட்டீங்களா? ஓ சாப்பிட்டோம், சரி இருங்க காலையில் போகலாம், இவ்வளவு தான் சரி. படுக்கிறதுக்கு ஒரு இடம் தந்த, ஒரு டீ ஊற்றி தந்த. காலையில் அந்த முகத்தை நன்றியோடு பார்ப்போம், உங்களோட ஃபோன் நம்பரை தாங்கன்னு கேட்போம், ஈரலை பிச்சு கொடுக்கணும் போல இருக்கும், திரும்ப திரும்ப பேரை கேட்போம். அந்த வாகனத்தை ரெடி ஆகிட்டு அவடத்தை விட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு கடும் கஷ்டமாக இருக்கும். வாரமா வாரம் எங்களோட ஊருக்கு வந்தால் கட்டாயம் வாங்க ப்ளீஸ், கடும் கஷ்டமாக இருக்கும் உண்மையிலேயே. அது அந்த அந்த ஒரு நாள் நைட்டு தங்க இடம் தந்து ஒரு நேரம் சாப்பாடு தந்ததுனால நம்மளால் அந்த முகத்தை மறக்கலாம். எங்கள் ஊருக்கு வந்தால் நீங்கள் வந்து நின்று சாப்பிட்டுட்டு தான் போகணும். அவர் வார நேரம் காசு இல்லாட்டி கடனாலும் பாட்டு எங்களுக்கு ஒரு நைட்டு தங்க வச்ச மனுஷனுக்கு தாத்தா தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு அவங்க வந்திருக்காங்க வாங்கொடி என்று கூப்பிட்டு காட்டி விண்ணறிக்காங்க என்று எல்லாரும் நன்றி சொல்லி உங்களை பற்றி எங்களை தங்கச்சி ஒரே கதைப்பா என்று சொல்லுவாங்க. இன்னொரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. பெரிய விருந்து படைப்போம். அல்லது நாம் அந்த ஊரால் போகக்குள்ள இறங்கி ஒரு பேக்கு கொடுத்து போட்டு போகணும்னு நினைப்போம். ஒரு டீ கிளாஸ் அல்ல நமக்கு எவ்வளவு தந்ததை எல்லாம் முட்டு போட்டு முகத்தில் பருவுக்கு சண்டை. நான் என்ன தந்திருக்கான் அல்லா? சும்மா சிம்பிளா ஒன்றுமில்லை, சும்மா சிம்பிளா. இன்றைக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியரை எடுத்து பாருங்க. ஒரு ஆளுக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி 2 போயிடுச்சு. கிட்னி ஒன்றை செய்யலாமா? உலகத்தில் கிட்னி ஒன்று செய்யலாமா? செய்யலாம். நம்முடைய ரத்தத்தில் பொருத்தக்கூடிய ரத்தம் உள்ள ஒரு ஆள் கிட்னியை தானமாக தந்தா அதை வைக்கலாம். அதை வைக்கிறதுக்கு இன்றைக்கு 1 கோடி ரூபா தேவை. கிட்னி எல்லாம் வைக்கல, அதுக்கு விலை இல்லை. அல்லாஹ் நமக்கு தந்த 2 கிட்னி இருக்கி கணக்கு இருக்கி, அதில் கிட்னியை மட்டும் எடுப்போம். அல்லாஹ் நமக்கு தந்த கிட்னியில் ஒரு கிட்னியை வைக்கிறதுக்கு ஒன்று தான் வைப்பான், ஒன்றை தான் தருவான். 2 இந்த மாதிரி அவன் சேர்த்து போய்த்துருவான், ஒன்றை தான் தருவான். அந்த ஒன்றை தந்து அந்த ஒன்றை வைக்கிறதுக்கு 1 கோடி ரூபா காசு தேவை. கிட்னிக்கு இல்லாமல், கிட்னிக்கு காசு கொடுக்கலாம். கிட்னி இல்லை, செய்யணும். கிட்னி எங்கேயாவது ஃபேக்டரி போட்டு உற்பத்தி செய்யலாமா? செய்யலாம். அது அல்லாஹ்வோட படைப்பு. அல்லாஹ் ஏற்கனவே படைச்சத்தை ஒருத்தன் கிஃப்டை தந்தான். அதை கொண்டாந்து பிட் பண்ணுறதுக்கு 1 கோடி. சரி, பிட் பண்ண மனுஷன் இருக்கலாமா? இல்லை. நம்மளோட உடம்புக்குள்ளே இன்னொன்றை வச்சா நம்மளோட ரத்தத்தில் குணம் அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாப்பு எப்படி தந்திக்கானுண்டா, ரத்தம் எப்படி என்றா, நம்மளோட உடம்புக்குள்ளே வெளியிலிருந்து ஏதாவது உள்ளுக்கு வந்தால் இந்த ரத்தத்தில் இருக்கிற வெண்குளியம் செங்குளியம்ங்கிற நோய் எதிர்ப்பு சக்திகள் ஒரு இராணுவ மாதிரி போய் அவையில் அட்டாக் பண்ணி சாவடிச்சு போட்டு. ஒரு நொலும்பு கடித்தா அதில் உள்ள இன்ஃபெக்ஷனை நம்மளோட ரத்தம் ஃபைட் பண்ணி என்ன செய்யுது? சாவடிக்குது. அதனால தான் சில நோயாளிகளுக்கு நொலும்பு கடிச்சாலும் மொத்தம் கட்டிடுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. இப்போ நமக்கு தேள் கடிக்குது, முள்ளு குத்துது, இப்படி இன்ஃபெக்ஷன்கள் வருது. ஒரு கரல் பிடிச்ச ஆணியை மிதிக்கிறோம், அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்குது. உடனே அரையா புத்தரட்டுது. காலில் புண்ணு வந்தால் அரையா புத்தரட்டுது. பார்த்தா போல ஏறிக்கும். என்னது? அந்த படை, அந்த ரத்தத்தில் உருவாகிற இராணுவம். அதில் இந்த காயத்தினூடாக வார எதிரிகளை இது எஞ்ச செக் பாயிண்ட் ஒன்று போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் நிறையா புத்தரட்டுற. எப்படி எல்லாம் உடம்பை வச்சுக்காங்க. இப்போ நாம் கிட்னியை வச்சாலும் உடம்பு என்ன செய்யும் தெரியுமா? புதுசாக ஒரு ஆள் வந்திருக்க, இவர் என்ன செய்யணும்? சாவடிக்கும். 2 ஓட்டு கிட்னியை வச்சால உடம்பு என்ன செய்யணும்னா அந்த கிட்னியை அழிக்கும். அதுக்கு என்ன செய்வாங்கண்டா ஒரு ஊசி அடிக்கணும், ஒரு மருந்து போடணும். நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. எனக்கு கிட்னியை மாற்றி போட்டு என்ன செய்வாங்கண்டா எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் குறைச்சி விட்ருவாங்க. ஏன்டா இருக்கிற கிட்னியை அந்த உடம்பு சாவடிக்கும் தான். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சா 1 மாதத்தில் சாவடிக்கிறத ஒரு 10 வருஷத்துக்கு இழுத்துக்கு நிற்கும். இங்கே இருக்கிற இராணுவத்துக்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் பறிச்சு எடுக்கிறதா அந்த ஊசிகளும் குளிசைகள். அந்த குளிசைக்கு குறைஞ்சது மாதம் 1 லட்சம் ரூபா தேவை. கிட்னியை மாற்றுறதுக்கு 1 கோடி, மாதம் 1 லட்சம். இவ்வளவும் செஞ்சாலும் நாம் மனுஷன் இருக்கேலாம். மாஸ்க்கு கலட்டையலாம்,
அள்ளி விழுந்து வேலை செய்யலாம், நினைச்ச மாதிரி துள்ளி குதிக்கலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், சும்மா கதிரையில் இருந்து பார்த்து கிரிக்கலாம். பேர பிள்ளைகள் மகள் வாரா, மகன் வாரா, என்னம்மா இவ்வளவுதான் உசிறு கிடக்கும், அவ்வளவுதான். இதுக்கு ஒரே அடியாக 1 கோடி, மாதம் 1 லட்சம். ஆனால் நம்ம மனுஷனும் இல்லை. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பணக்காரனாக இருக்க முடியும். இப்போ விளங்குதா? 2 கிட்னி சும்மா கல் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கு. கிட்னி மட்டும் இது. மற்றது நம்ம சும்மா லேசாக நினைக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு வந்து பயாங்கட்டு கேட்கும். சாப்பிட்டு போட்டு பயானுக்கு வந்து அந்த உள்ளே போட்டதெல்லாம் வேலை நடக்குது, அரையுது. அதை அரைச்சி அதில் இருக்கிற குளுக்கோஸை வேறையாக பிரித்து அதில் உள்ள கழிவுகள் இன்னொரு பக்கத்தால் போட்டு அந்த குளுக்கோஸ் எத்தனை இருக்கன்று அதை கம்ப்யூட்டர் அதை எண்ணி எத்தனை கோடி குளுக்கோஸ் வந்துருக்கு, பகல் சாப்பிட்டத்தில் எத்தனை கோடி குளுக்கோஸ் உற்பத்தி ஆகிருக்கன்று பார்த்து அத்தனை கோடி குளுக்கோஸுக்கு ஏற்ற இன்சுலினை கணையம் என்ன செய்யமாட்டா உற்பத்தி ஆகும். அது தானாக சுரக்குது, வேறு அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யறதில்லை. கணையம் சும்மா சுரக்குது இன்சுலினை. அந்த இன்சுலின் போய் இந்த குளுக்கோஸோட சேர்ந்து இது ரெண்டும் சேர்ந்து உடம்புக்குள்ளே போய் எல்லா செல்லுகளுக்கும் போய் சப்ளை ஆகி அதில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் சும்மா உட்காந்து பயம் கட்டுக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே மெஷின் வேலை. அந்த மெஷினுக்கு டீசல் போட்டார், பெட்ரோல் போட்டார், கரண்ட் கொடுத்தாரு, அதுக்கு தேய்மானங்கள், ரேசர் உடையிற, பெல்ட் உடையிற, அல்ற, என்னையால் இடிக்கிறான். வகுத்துக்குள்ளே வச்சு ஸ்டார்ட் ஆனது, உம்மாட வகுத்துக்குள்ளே வச்சு ஸ்டார்ட் ஆனது இன்னும் வேலைஞ்சி தான் இருக்கு. ஹார்டு நம்முடைய இதயம் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் ரத்தத்தை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு மோட்டரை தொடர்ந்து போட்டால் சூடாகி வெடிச்சு. நம்மளோட தண்ணி மோட்டரை போட்டால் சூடாகி வெடிச்சு. காலத்தால் போட்டதை எவ்வளோ நேரத்தையும் வச்சிருக்கேளுமா? அவுட். ஆனால் நம்முடைய இதயம் உம்மாட வகுத்துக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் ஆனது இன்னும் அடிச்சுக்கிட்டு 70 வயசுண்டா 71 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வகுத்துக்கு 1 வருஷம், 100 வருஷமாக இதயம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, 60 வருஷமாக இதயம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. எத்தனை லிட்டர் ரத்தத்தை அது பம்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் என்ன தேய்மானம் இருக்கு, அதில் என்ன பிரச்சனை? அதுக்குள்ளே நாம செய்த அநியாயம் என்னென்னா அந்த உள்ளுக்கு இருக்கிற பாட்சிகளுக்கு பிரச்சனையை உள்ள அனுப்புறது. சிக்கெட்டை குடிப்பாங்க, அது உள்ளுக்கு காரியா போய் தாரா போய் உள்ளுக்கு ஈரலில் போட்டு பழுதாக்கி ரத்தத்தை பழுதாக்கி இன்னும் நம்ம நாசத்தை உண்டாக்கணும். நம்ம அதை கிளியர் பண்ணணும். உடம்பு அந்த ரத்த மனுஷன் உடம்புக்குள்ளே வார சிகரெட்டை குடிக்கான், கஞ்சாவை குடிக்கான், சாராயத்தை குடிக்கான், அசிங்கத்தை திங்கான். அப்போ இதுகள் எல்லாத்தையும் அது வேறையாக கிளியர் பண்ணணும். நாம சும்மா இருக்கோம். நம்மளோட உடம்புக்குள்ளே இவ்வளோ வேலை நடக்குது, ஒன்றுமில்லை. ஒரு கட்டெரும்பு, ஒரு சின்ன கடியன் கட்டெரும்பு முதுகுல ஊறும். செட்டியா அந்த இடத்துல கையை போட்டு அப்படியே பிடிச்சி கசைக்கு போடுறோம். இதுக்கு ஏதாவது மனுஷன் செய்யலாம், இப்படி ஒன்றை கண்டுபிடிக்கலாமா? இந்த தோலை அந்த சின்ன கால் அதுக்கு வெயிட் இருக்கா? அந்த எறும்பை நிறுத்து பார்ப்போமா? ஏழுமா நிறுக்கலாமா? நிறுக்கணும்னா அதுக்கு வெயிட்டே இல்லை. எறும்பே கண்ணுக்கு தெரியாது, இப்படி விரிச்சு பார்க்கணும், ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்கணும். அதில் கால் எவ்வளவு சின்னதாக இருக்கு. அந்த கால் நம்முடைய தோலில் பட்டத்தை இந்த தோல் உடனே மூளைக்கு அறிவிச்சு, மூளை அதை ஹைப்போதலம்ஸுக்கு அறிவிச்சு, ஹைப்போதலம்ஸ் நம்முடைய கைக்கு கட்டளை போடுது, உண்ட இடது சந்தில் இந்த இடத்துல ஏதோ ஊறுது போய் பிடி என்று சொல்லுது. நாம் காய்ச்சிட்டு இருந்தா போல் அதை அப்படியே ஒரு பிடிச்சி கசக்கி போட்டுவிட்டு போயிட்டே இருக்கோம். எவ்வளோ வேலை நடந்திருக்கு. இதை ஒரு மிஷினால் உருவாக்க இயலுமா? செய்யலாமா? யோசிச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த உடம்புக்குள்ள உங்களையே எத்தனை அத்தாட்சிகள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கிறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசான வ ஷஃபத்தைன், 2 கண்ணை படைக்கலையா, 2 உதட்டை படைக்கலையா, அந்த 2 உதட்டுக்கு நடுவில் ஒரு நாக்கை படைக்கலையா? சிந்திக்க மாட்டீங்களா நீங்கிறான் அல்லாஹ். முக்கியமான பாட்சை சொல்றான், கண்ணை படைச்சிக்கும், உதட்டை படைச்சிக்கும், நாக்கை படைச்சிக்கன்னு சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு நாக்கு, அந்த 2 உதடு எத்தனை சத்தத்தை வெளியில் ஆக்கியிருக்கோம். இந்த உதடும் அந்த நாக்கும் உழவுக்கு ஒரு துண்டு இடத்துக்குள்ள எப்படி அசைது எத்தனை கோடி
சொற்கள் வருது, எத்தனை ஆயிரம் மொழி இருக்குது. அதை அசைச்சோன்னு ஒருத்தன் திருட்டுறாங்கிறான், கோவப்படுறான். அதை அசைச்சா சிரிக்கான், ஜோக்குறாங்கிறான். அதை அசைச்சா மகிழ்றான், வாழ்த்திட்டானுங்கிறான். இதை அசைச்சு எவ்வளோ கருத்துக்களை வெளிப்படுத்துகிறான், எவ்வளோ காதுக்கு இனிமையாக இருக்குது. எப்படி விஷயத்தை இதுக்குள்ளேயே நாம் வச்சுக்கிட்டு சவுண்டா வெளியாக்கி இருக்கிறோமே, செய்யலாமா? யோசிச்சு பார்க்க வேணாமா? எவ்வளோ டேஸ்ட்டு. நமக்கு வெளியில் தெரிஞ்சது அறுசுவை தான். அந்த ஒவ்வொரு சுவையிலையும் 1000 சுவை. இனிப்பு ஒன்று தான். அந்த இனிப்புல தொதல் ஒரு இனிப்பு, மஸ்கத் ஒரு இனிப்பு, கேக் ஒரு இனிப்பு, ஐஸ்கிரீம் ஒரு இனிப்பு, ஐசிங் ஒரு இனிப்பு, தேங்கொலை ஒரு இனிப்பு, பழம் ஒரு இனிப்பு, அதுலேயும் மாம்பழம் ஒரு இனிப்பு, கொய்யாப்பழம் ஒரு இனிப்பு, அதில் வில்வித்திரியம் பழம் இன்னொரு இனிப்பு, எத்தனை கோடி இனிப்பு. அவ்வளோத்தையும் ஒரே செகண்டில் வச்சுட்டு இது இப்படி இருக்கு, இது அந்த டெஸ்ட்டாக இருக்குது, இந்த டெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிற இந்த சுவையை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திக்கானே. நம்முடைய நரம்பொண்டு வேலை செய்யாமல் அந்த டேஸ்ட்டு நமக்கு விளங்காமல் போனால் நம்ம வாழலாமா? அர்த்தம் இருக்குதா? இன்னைக்கு எனக்கு அழகு இல்லை, எனக்கு படிப்பு வரலை, எனக்கு எழுத்து வரலை, எனக்கு ஜொப்பு கிடைக்கல, எனக்கு கார் கிடைக்கல, எனக்கு பெரிய மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு ஒரு வீடு இல்லை என்று சொல்கிற ஆட்கள் இருக்காங்கன்னு. அவங்கக்கிட்ட டேஸ்ட்டு இல்லாமல் செஞ்சால் மறுபடியும் எனக்கு என்ன வேணுமென்றாலும் எடுத்துக்க, என்ன கண்ணை வேணுமென்றாலும் எடுத்துக்கையாளா, திங்கிறது விளங்குது இல்லையாளான்னு கெஞ்சுவேன் நான். யோசிச்சு பாருங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் டேஸ்ட்டு இல்லை நம்ம போனால் சமையக்காட்டில் அம்புட்டு சாமான் தேவைப்படுமா நமக்கு? பிளெண்டரு, ப்ரெஷர் குக்கரு, ரைஸ் குக்கரு, அவனு, அதுக்குள்ளே அந்த அந்தம்மா இந்த சிக்கன் பவுடரு, அது அந்த கீமா பவுடரு, இதுக்குள்ளே சில வெரைட்டிஸுகள், ஏலக்காய், கருவேப்பிலை, ரம்பலை, உப்பு, என்னையாக தேவைப்படுமா? என்ன சாப்பிடணும், உருட்டி வாக்கிய போட்டுட்டு போயிட்டே இருக்கணும், டேஸ்ட்டே இல்லையே. அந்த டேஸ்ட்டுக்கு அது தினம் போட்டு கடை திறந்து போட்டு கடையா அவன்கிட்ட கடை புதுசாக ஒரு கடை திறந்துக்கு அந்த சட்டிக்குள்ளே சோறு கொடுக்கான்னு சூப்பர் இடியன்றது ஓடுறோம். அந்த டேஸ்ட்டு வித்தியாசம் இருந்ததால இவன் புதுசாக ஒரு ஜூஸ் ஒன்று கொடுக்கானா சும்மா அந்த மாதிரி ஆகிட்டான், அங்கே ஓடுறோம். கேள்விப்பட்டு இங்கேருந்து மட்டக்களப்பு போகிறோம், KFC திறந்துருக்கான். ஆட்டா செலவன் சீட்டு கட்டின காசையும் எடுத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு வேண்டி கொடுக்கணும். அந்த நாட்டில் டேஸ்ட் இல்லாட்டி இதெல்லாம் ஓடுவோம்மா நாம். உலகத்தில் என்னாலும் கண்டுபிடிப்பு நடக்குமா? என்னாலும் வீட்டுக்கு போனால் டீ என்னத்துக்கு டீ குடிக்க, சும்மாரி டீ குடிக்க என்ன செய்ய எடுங்க, நான் கேக் எடுங்க, வாழைப்பழம் எடுங்க, பிஸ்கட் எடுங்க, எல்லாத்துக்கு எல்லாமே எனக்கு எல்லாம் ஒன்று தானே. எனக்கு ஒன்று தேக்கம் இல்லையே. பிஸ்கெட்டை திண்டா என்ன, கேக்கை திண்டா என்ன, சம்சாவை திண்டா என்ன? இந்த பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த நாக்கை சொல்கிறான், சிந்திச்சு பாரு. உதட்ட சொல்கிறான், சிந்திச்சு பாருங்கிறான். சிந்திச்சு பார்ப்போமே நமக்கு என்ன இருக்கு இந்த உடம்பு. இவ்வளவு அற்புதத்தை அல்லாஹ் தந்திருக்கான். ஆனால் ஒன்றும் இல்லாததுல போய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்க, நாம் அல்லாஹ்க்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும். ஒரு நேரம் டீ தந்த ஒரு ஆள் மறக்கல, நாம வந்தால் எங்களை விட்டு வந்து தான் போகணும், ஒத்த கால நிற்கும். அல்லாஹ் தஆலா சூரத் தஹ்ர்ல சொல்லி காட்டுறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மின தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லைங்கிறான். இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் அவன் இருக்கலைங்கிறான். நான் ஒன்றும் இல்லையே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னே குழந்தை பிள்ளை, அதுக்கு முன்னே வகுத்துக்குள்ளே, அதுக்கு முன்னே உம்மாட உடம்புலையும் பாப்பாட முள்ளந்தண்டிலையும் அவங்களும் பிறக்கிறதுக்கு முன்னே நாம் என்ன ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லையே. நான் ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை அல்லாஹ் படைச்சி இவ்வளவு அழகாக நம்மளோட உடம்பை வச்சு காது வைக்கிறது, காது மூக்கு வைக்கிறது, கை கால் இந்த விரல் கை முடி வளர மாதிரி வளர்ந்தா என்னத்துக்கு ஆகும்? இவ்வளவு நேர்த்தியாக அல்லாஹ் நம்மளோட உடம்பை படைச்சிருக்கான். நாம் அதில் குறை குடிச்சுக்கு நிற்கும் அல்லாஹ் கிட்ட. அவ்வளோ அழகாக சாப்பாடு தந்திக்கான். இந்த உரைச்சை நீங்கள் வெட்டின போல சண்டை பிடிப்போமா எப்பயாலும்? அவன் சாப்பாடு தந்தே பெரிய விஷயம் உனக்கு, சும்மா வந்த உனக்கு. அதில் இறைச்சி டிசைன் வெட்டலன்னு சண்டை பிடிக்கலாமா? எல்லாம் நமக்கு எம்பிட்ட தந்துட்டான். நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கிற பகுதிகள் என்ன? இந்த ஓட்டமாடியில் ஒரு பொம்பளை மவுத்தாயிட்டான். நான் பேர் ஊர் சொல்லல, நம்மளோட ஊர் தான், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொம்பளை மவுத்தாடுறா. அதை ஏன் மவுத்தான்னா என்ன நடந்த? அதுக்கு
அவள் மௌத்தாகிறதுக்கு முன்னே என்னை பார்க்கணும்னு சொல்லி நான் போய் பார்த்து போட்டு வந்த ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் இருக்கப்படும். அவட வருத்தம் என்ன தெரியுமா? அவட உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம், அவட உடம்பு பாய்ச்சியை எதில் அது நினைக்குது. நான் சொன்னேன் தானே, கிட்னி வந்தா இன்னொன்று வந்தோடனே நம்மளோட ரத்தம் அதை போய் அழிக்குமெண்டு. அதாவது நம்மளோட பாஷையில் சொல்றேன்டா, ரத்தத்துக்கு தலைப்படுதா போச்சு. அந்த ரத்தம் அவட உடம்பு எதிரியா நினைக்குது. இதுக்கு மருந்து உலகத்தில் என்ன கண்டுபிடிக்கல, உலகத்தில் என்ன மருந்து கண்டுபிடிக்கல. சில வேளை அல்லாஹ் அல்லாத சிலருக்கு ஆக்கிக்குவார். நம்மளோட உடம்புல இருக்கிற ரத்தம் நம்மளை எதிரியா நினைச்சா என்ன செய்யமாண்டா, நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற பாட்சிகளை நம்மளோட ரத்தம் அழிக்கும். இதயத்தை அழிக்குது, ஈரலை தாக்குது, கிட்னியை தாக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குது. அடையாளம் உடம்பெல்லாம் புண் போடும், உடம்பெல்லாம் புண் போடும். அங்கே போய் செக் பண்ணினா ரத்தம் எதிரியா நினைக்குது, ரத்தம் எதிரியா நினைக்குது. மருந்து கண்டுபிடிக்கல இன்னும். இந்த கிட்னி மாத்திராளுக்கு என்ன ஊசி அடிப்பண்ணாம, நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது ஊசி அடிப்போம்ல, அந்த ஊசியை தானே அடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளையில் மௌத்தா போய்த்தா. அல்லாவுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். ஒரு பெரிய பொறுமையாளி. சுப்ஹானல்லாஹ். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம் நம்மளை எதிரியா நினைச்சா ஒரு மாசத்துல நாம் அவுட். கணக்கு ஒரு மாதம் கணக்கு, அந்த இன்ஜெக்ஷன் அடிச்சிருந்ததால ஒரு மாதம் நம்ம அவுட். அப்போ அல்லாஹ் நம்மளை குறை பிடிச்சா, நான் உன்னை படைச்சேன் நீ என்ன தொடரலன்னு குறை பிடிச்சா, நம்மளுக்கு வானத்திலிருந்து படை அனுப்ப தேவையில்லை. நம்மளுக்கு பெரிய ஒரு படையை கொண்டாந்து போட்டு அழிக்க தேவையில்லை. காற்று அடித்து நம்மளை அழிக்க தேவையில்லை, புயல் அடித்து அழிக்க தேவையில்லை, கடல் வந்து சுனாமி வந்து நம்மளை அழிக்க தேவையில்லை. உங்களுக்குள்ளேயே புயல் அடிக்கும். ரத்தத்தை மாற்றி விட்டாங்கண்டா நம்மளை நாமல் எதும்பு மவுத். அப்போ அல்லாவுக்கு எவ்வளோ பயந்திருக்கணும், அல்லாஹ் விஷயத்தில் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம நன்றி உள்ள அடியானா இருக்கணும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்ணுக்கிட்ட தொழுகை கட்டாயம் இருக்கணும். நாளை மறுமையில் முதல் விசாரணை அவ்வளவுமா யூசாலில் ஆபுதியோமில் கியாமா அனிஸ்ஸலா, தொழுகை. நாளை மறுமையில் ஒரு மனுஷன்கிட்ட அல்லாஹ் முதல் கேள்வி கேட்கறது தொழுகையை பற்றி தான். தொழுகை பற்றி தான் கேள்வி கேட்பான். சரியா தொழுதோமா, நாம தொழுகையில் பொடுபோக்கா இருக்கோமா, தொழுகிறோமா, நம்ம என்னென்ன சாட்டு சொல்கிறோம். எனக்கு சின்ன பிள்ளை அது மூத்திரம் எங்களுக்கு தொழனா, ஹாஸ்பிட்டலில் வாட்டில் தொழனா, பஸ்ஸில் பயணம் தொழலை, கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன் தொழலை, பொஞ்சோடிச்சு 40-50,000 ரூபா கொடுத்து ஃபேஷியல் செஞ்சிருக்கு தொழனா, புது செஞ்சால் கரைஞ்சிடும் 50,000 ரூபா. அதனால தொழுகை இல்லை, 50,000 ரூபா கரைஞ்சிருமே. அப்போ ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாட்டி தொழுகை இல்லை. அப்போ என்ன வாழ்க்கை? நாம் எப்படி அல்லாஹ் கிட்ட ஒரு அடியா நான் போய் நிற்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 கால்களும் வீங்க நின்று வணங்குறாங்க. 2 காலும் வீங்கி போச்சு. ஆயிஷா நாய்க்கு கவலை வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் அல்லாஹ் முன்பின் பாவத்தை மன்னிச்சுட்டான் தானே, நீங்கள் கால்கள் வீங்குற அளவுக்கு தொழாமல் கொஞ்சம் குறைக்கலாமே என்று சொன்னாங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு. ரசூலுல்லாஹ் என்ன பாவம்? முன்பின் பாவத்தை மன்னிச்சுட்டான் அல்லாஹ், அட்வான்ஸாகவே மன்னிச்சுட்டான். அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் கால்கள் வீங்குற அளவுக்கு தொழுகிறாங்க. ஆயிஷா நாய் கேட்குறாங்க, கொஞ்சம் குறைங்களா, அம்மா பிள்ளை தானே, அவர் படுற சிரமத்தை அவங்களால தாங்க முடியாது, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷா அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாது அல்லாஹ்க்கு, அதுக்கு தான் தொழுகிறேங்கிறாங்க. இரவு தொழுகை, எக்ஸ்ட்ரா தொழுகாது, 5 நேரம் தொழுகை இல்லை, இரவு தொழுகை. என்ன அல்லாஹ் படைச்சி ஒரு மனுஷனா பிறக்க வச்சு எனக்கு ஈமான் இஸ்லாத்தை தந்ததுக்கு நான் அல்லாஹ்க்கு நன்றி உள்ள ஒரு அடியானா இருக்கக்கூடாதாண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்களே. மாட மாளிகை கட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்களா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்கு? நாம நன்றி செலுத்துறோம்னா பெரிய வீடு இருக்கணும், கார் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா? அந்த தொழுகையும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற தொழுகையும் எப்படி இருந்து தெரியுமா? சின்ன ஒரு இடுக்கு ரூம் தான். சுஜூது செய்கிறண்டா ஆயிஷா நாய் காலை இழுக்கணும், சுஜூது செய்கிறண்டா ஆயிஷா நாய் காலை மடக்கணும். அப்போ ரசூல்லா சுஜூதுக்கு போகக்குள்ள காலை சுரண்டுவாங்க. ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் கேட்பீங்க, அவர் காலை சுரண்டுறதுக்கு முன்ன மடக்கினா என்னன்னு கேட்பீங்க. அதுக்கு எங்கட விட்ட விளக்கு இல்லையா? சுப்ஹானல்லாஹ், வெளிச்சம் இருந்தால் தானே அவர் சுஜூதுக்கு வாரது எனக்கு தெரியும். இருட்டுக்க விளக்கு இல்லை எங்கட விட்ட.
அதுக்கு ஊத்துறதுக்கு என்ன வேண்டும்? அப்போ ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு வரக்குள்ள காலை சுரண்டி விட்டுருவார், நான் சுருட்டுவேன், சுஜூது செய்வார். மறுவா அவர் தக்பீருக்கு போனோன்னா காலை நீட்டுவேன். இந்த வீட்டில் இருந்துக்கு தான் சொல்கிறாங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த தொழுகிறேன் என்று. சாப்பாடு நம்ம எப்பயாவது ஒரு நேரம் பட்டினி விடுத்திருப்போமா, இல்லாட்டி சோறு இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்திருப்போமா? ஒரு சஹாபி சொல்கிறாரு, சவுதியில் வெயில் வந்தால் வெளியில் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வெளியில் வர மாட்டாங்க, அவ்வளோ வெயில். அது இப்பையும் சவுதியில் ஹீட் ஒரு டைமில் கடும் ஹீட் ஆகும், சூடாகும். அந்த டைமில் லேசாக வெளியில் வர மாட்டாங்க. 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் ஆகக்குள்ள சூடாகி நெருப்பு வாங்கும். அந்த டைமில் சில நேரம் உம்ராவுக்கு போனார்கள், ரூமில் இருந்து ஹரத்துக்குள்ளே போகல டவலை நல்ல ஜீரத்தை தலையில் போட்டு போவாங்க, பள்ளிக்க போகல காஞ்சி. அப்படி சூடு. அந்த சூட்டில் யாரும் லேசாக வெளியில் வர மாட்டாங்க. ஒரு சஹாபி சொல்கிறாரு, தூரத்தில் பார்க்குறேன் ஒரு மனுஷன் அந்த ஈச்ச மரத்துக்கு கீழே தேடுறாரு. தேடி காஞ்ச ஈச்சம்பழங்கள் கிடக்குமே, அதை பற்ற வைக்க தடுப்பாங்க, கொல்லிக்கு பற்ற வைக்க தடுப்பாங்க. அந்த காஞ்ச ஈச்சம்பழத்தை எடுத்து மண்ணை தட்டி ஊதி போட்டு அந்த ஈச்ச மரத்தில் அடி நிழலில் குந்தி அதை சாப்பிட்றாரு ஒரு ஆள். யாரப்பா அவ்வளோ கஷ்டத்திலையும் பசியிலையும் யாரா இருக்கும் என்று நான் அவரை பார்க்குறதுக்கு கிட்ட நெருங்கினேன். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அந்த நபிதான் கால் வீழ்கிற அளவுக்கு தொழுது போட்டு சொல்கிறார், நான் நன்றியுள்ள அடியானா இருக்கணும் இல்லை, அதுக்குத்தான் தொழுது ஆயிஷா, அதெல்லாம் குறைக்க முடியாதுங்கிறான். நமக்கு என்ன குறை இருந்ததுக்கு நாம் தொழுகையை விட்டு இருக்கிறோம்? தொழுகை விடாட்டியும் பொடுவோம். தொழுகை தான் கல்யாணம் பண்ணா காணல தொழுகை. ஒரு கொழும்புக்கு பயணமாம், பஸ்ஸில் தொழணும், பஸ்ஸில் தொழுதா என்ன? புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி யஜிது ஹலாவத்துல் ஈமான். 3 விஷயம் யாருக்கிட்ட இருக்குதோ அவர் ஈமானின் சுவையை அறிவார். ஈமான் டெஸ்ட் அவருக்கு இருக்குமா? இந்த 3ம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் வாப்பா சொன்ன, உம்மா சொன்ன, ஹஸ்பண்ட் சொன்ன, பிள்ளை சொன்ன, அல்லாஹ் இப்படி தான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சு. அதுக்கு மேலே கதை இல்லை. மகன் கல்யாணம் முடிக்க போகிறான், சீதனம் எடுக்காமல் கல்யாணம் முடிக்க போகிறாங்க, அதுதான் அல்லாஹ் சொன்ன, அதுதான் அல்லாஹ் சொன்ன. அவர் நான் ஊரு வாங்க போகிறேன்டா அதுக்கு நான் உடன்பாடு இல்லை. இது சில உம்மாமார் உள்ள சீதனம் இல்லாமல் கல்யாணம் முடிக்க தொடங்கினா உம்மாமார் சொல்ல நான் நஞ்சு குடிப்பேன். அவட நினைப்பு என்னன்னா புள்ள கஷ்டப்படுவாள், புள்ள ஒரு நாளும் கஷ்டப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, ஹுமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டார். எறும்புக்கு ரிசுக்கு கொடுக்குற அல்லாஹ்க்கு நமக்கு ரிசுக்கு தெரியலதா? அது என்ன முயற்சி செஞ்சுது, என்ன தேடி வச்சுது? பறவைகள் நாளைக்கண்டு சேமிப்பு வச்சிருக்குதா, பேங்கில் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்கா, சேர்த்து வச்சிருக்கா, பிக்கப் பிளான் வச்சிருக்கிறா, ஸ்டோர் ரூம் வச்சிருக்கிறா, கூடு கட்டி வாடகை கொடுக்குதா? இல்லையே, கூடு கட்டி வாடகை கூட இல்லையே. இது பாட்டுக்கு தவக்கல் அல்லாஹ்னு வாழ்ந்துட்டே இருக்கு. காலையில் நம்பிக்கையோடு பறந்து போகும், திட்டுட்டு நம்பிக்கையோட வந்து வீடு திரும்பும். ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். நம்முடைய மகன் கார் ஓடணும் என்று அல்லாஹ் நாடினா அவன் ஓடுவான், இன்னொருத்தனுக்கிட்ட பிச்சைக்கு போக தேவையில்லை. நம்முடைய மகன் கார் வேண்டணும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் அவர் வேண்டி ஓடுவார், இன்னொருத்தன்கிட்ட பிச்சைக்கு போக தேவையில்லை. சீதனம் எடுத்த கார் தான் ஓடணும் என்றதில்லை, அவர் ஓடுவார். கார் ஓடணும் என்று அல்லாஹ் எழுத்து தானே எக்ரோட்டா, அந்த எழுத்து அந்த இடத்துல நடக்கும். சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், உங்களையும் இந்த உலகத்திலேயே நடக்கிற ஒவ்வொரு விடயங்களும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதிட்டேனுங்கிறான். நான் எப்போ கார் வேண்டுவேன், எப்போ ஓடுவேன், எப்போ மாடி வீடு கட்டுவேன், எப்போ வாடுவேன், எப்போ நகை வேண்டுவேன், இது அல்லாஹ் எழுதியிருக்கான். நான் இன்னொருத்தனுடைய சொந்த தேவையில்லை, அது நடக்கும். ஆனால் வாங்கினாலும் நடக்கும், ஆனால் அது ஹராமான கார். சீதனம் வாங்கினாலும் கார் தான் ஓடுவார், அது ஹராமான கார். நீ பேசாமல் இருந்திருந்தா ஹலாலான காரோடு இருக்கலாம். நாம் நினைக்கிறோம் நம்மளோட புள்ள கஷ்டப்படும்,
நம்ம பிள்ளை 1,00,00,000 சீதனம் எடுத்தாலும் அதுக்கு ரிசுக்கு எழுதப்படாட்டி அன்றைக்கு தொண்டையை பிடிச்சிடும், சாப்பிட்டா வாந்தி தான் பெறும். அல்லாஹ் எழுதினதுதான். இன்றைக்கு எனக்கு சாப்பாடு இல்லைன்னு அல்லாஹ் நாடினா 1000 மடை வச்சு போட்டுட்டுண்டாலும் வராங்காது. கொமட்டல் ஒன்று வரும், ஒரு தலையடி ஒன்று வரும். பாப்பா சாப்பிடுவாப்பா நானும் நினைக்கலாம் இருக்கு. தயவு செஞ்சு எடுத்து ஓடுங்க. அல்லாஹ் எழுதிட்டான்டா. நம்மகிட்ட காசும் இல்லை, கப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு சதவும் இல்லை. இன்றைக்கு பட்டணி தான் இன்றைக்கு இருப்போம். கதவை தட்டி ஒரு சகன் தருவார். வீட்டை கல்யாணம் நாங்கள் சாப்பாடு அல்லாஹ் எழுதினா வரும். நம்மளோட ஆக்கள் அரிசிக்கு வேலை, இறைச்சிக்கு வேலை, மரக்கறிக்கு வேலை, என்ன செய்ய போகிறோமோன்றோம் இல்லை. அல்லாஹ் ரிசுக்கு நேரத்தோட எழுதின விலைவாசியை வச்சு அல்லாஹ் ரிசுக்கு எழுதினா 1 கிலோ அரிசி 1,00,00,000 ரூபா விற்றாலும் எழுதின ரிசுக்கு கிடைக்கும். 1 லோடு அரிசி 1 ரூபா விற்றாலும் எழுதாட்டி கிடைக்காது. அந்த தவக்கல் இருந்துட்டால் அல்லாஹ்ட கலாக்கதுல உறுதியான நம்பிக்கை உண்டால் ஈமான் கொள்ற 6 அம்சம் தானே. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு. அந்த விதியை ஈமான் கொண்டா என்ன பயம் என்று கேட்க. சீதனம் இல்லாமல் பொண்ணு எடுத்துக்குவா, ஒரு சதம் எடுத்துடப்படா. இதுதான் நபி சொன்னது. இதுதான் அல்லாஹ் ரசூலை எல்லாத்தையும் விட நேசிக்கிற. இந்த ஊடு வளவு ருகானி பூமி காசி நகை எல்லாத்தையும் விட எதை நேசிக்கணும்? அல்லாஹ் ரசூல் சொன்னதான் மார்க்கம், அதைத்தான் நேசிக்கணும். 2வது, இன்னொருத்தரை நீங்கள் நேசிப்பதா இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். நம்ம மாப்பிள்ளையை நேசிக்கிறண்டாலும் பிள்ளையை நேசிக்கிறண்டாலும் யாருக்காக நேசிக்கணும்? அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். அல்லாஹ்வுக்காக நேசிச்சாத்தான் அல்லாஹ்க்கு மாறு செய்யும்போது தூக்கி எறிய மனசு வரும். சிலருக்கு புருஷனை விட்டு கொண்டான், ஆனால் குடிக்காரு, தூள் அடிக்கார், 5 நேரம் தொழுவுறல்ல, ஆனால் புருஷனை விட்டு கொண்டான். நம்ம நாட்கள் சொல்ற கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். யாரு சென்ன அது சென்ன அப்படியே இல்லை. சிலர் சொல்ற கல்யாணம் பண்ணுறது ஃப்ளைட்டில் வாழ்க்கை மாதிரியா. ஃப்ளைட்டில் ஏறினா அடுத்த ஏர்போர்ட்டில் இறங்கணும், இடையில இறங்கணும்னா அது மாதிரி தான் கல்யாணம். பாடினா நீ கடைசி வரைக்கும் அதான். அது உதாரணமே பச்சை போல. ஃப்ளைட்டில் ஏறி பிரச்சனைனா சீட்டு இருக்கிற ஒரு பரிசு கட்டிக்கிட்டு பாயலாம். கல்யாணத்தில் பிரச்சனைனா தலாக் இருக்கு, குலாய் இருக்குது. நல்ல அழகா போய் காலியாட்ட போய் கடுகம் கொடுத்தா வாப்பா இவர் தொழுவில்லை, தேவையில்லை, உடலாம், உடனும். இன்னொருத்தரை நேசிக்கிறதா இருந்தால் அல்லாஹ்க்காக நேசிக்கணும். ஃபிரௌனுடைய மனைவி தூக்கி வருங்க எல்லாத்தையும். ஆடம்பர வாழ்க்கை, முத்து மாளிகை, நகை நட்டு, தங்கம், ஒரு வேலைக்கு ஒவ்வொரு விதமான சாப்பாடு, வேலை, ஆட்கள், அரசி என்கிற பதவி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சா. போ, நீ எல்லாம் அல்லாஹ்க்கு எதிரி, ஓடு. எதை அள்ளிக்கிட்டான்? அடி, உத, சித்திரவதை, சாவு. போறேன் நான், அல்லாஹ்கிட்ட இருக்கிற பரிசு எனக்கு போதும். அப்ப அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் நேசிச்சா தொழுகை இல்லாத மாப்பிள்ளையோட வாழலாமா? தொழாதவன் வீட்டுக்குள்ள நம்மளோட மகன் தான் தொழுறல்ல, சோறு கொடுப்போமா? அவன் தூள் பாய்ச்சி போட்டு வந்தாலும் என்னடா நீ இப்படி இருக்க, என்னடா இதை தின்னுடான். அவன் கத்து வைக்கும், மோதிரத்தை கலட்டி கொடுத்துருவோம். மகன், நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு உம்மாவும் இல்லை. கதை முடிஞ்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பத்ர் யுத்தத்தில் மகன் இஸ்லாத்துக்கு வராத நேரம் யுத்தம் நடக்குது. பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். பாப்பாவும் மகனும் மற்ற ஆக்களும் இருந்து பேசிட்டு கூட மகன் சொல்றார், பாப்பா அன்றைக்கு வாள் எடுத்து வெட்டிக்கு வந்தேன், என் வாள் வெட்டுற தூரத்தில் உங்களோட கழுத்து அப்படியே தெரிஞ்சிச்சு. ஆனால் வாப்பா என்றதுனால நான் அப்படியே வாழை பணிச்சிட்டேன் தந்தையே என்றார். அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நான் மகன் அன்று ஒன்று காணல, கண்டிருந்தா வெட்டிருப்பேன். ஏண்டா நீ எனக்கு அப்போ மகன் இல்லை, அல்லாஹ்க்கு விரோதி. நீ என்ன பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன். நீ தான் அல்லாஹ்வை நம்பலி, சரியா நம்பல. அல்லாஹ்வை நம்பினான். அப்பெருந்த முஷ்ரிக்கீன் அல்லாஹ்வை நம்பினதான். ஆனால் லாத்தியகுது சுவாஇ நஸ்ரு வத்து போன்ற சிலைகளை வச்சு அவங்க மூலமாக அல்லாஹ் கிட்ட துஆ கேட்க தொடங்கினாங்க. அதுக்கு வெட்டிருப்போம் அவனே அப்படின்றாங்க. இதுதான் அல்லாஹ்வை நேசிச்சதும் அல்லாஹ்வுக்காக நேசிச்சதும் அவங்க. இது 2. 3வது பண்பு என்ன தெரியுமா? ஒரு மூமின்
இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு மீண்டும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது நெருப்பில் போட்டு எரிக்கிறதை விட வெறுப்பா இருக்க வேண்டும் என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில வர ஹதீஸ். அப்ப மீண்டும் நமக்குள்ள குஃப்ர் வாரது, நம்மளை உயிரோட கொளுத்தி நான் எப்படி ஓடி தப்புவோம், பெட்ரோல் ஊற்றி போட்டு குச்சை தட்டி எடுத்தால் எப்படி ஓடுவோம்? உடுப்புல நெருப்பு பிடிச்சா இதை கலட்டி போட்டு ஆட்கள் பார்ப்பாங்களே, நாம நிர்வாணமா பேசுறோம் யோசிப்போமா? பார்த்தா பார்க்கட்டும், தப்புவோம் முதல்ல யோசிப்போம். அப்படித்தானே? தொழுகை இல்லாட்டி குஃப்ரு, தொழுகை இல்லாட்டி குஃப்ரு. தொழுகை ஒன்றை விட்டு போட்டு எப்படி அன்றைக்கு நாங்கள் உசுரோடு இருக்கோம்ங்கிறது எனக்கு ஆச்சரியமே. பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், தொழுகை டைம் வருது, ஆக்கள் எல்லாம் இருக்காங்க, சிங்கள ஆக்கள் இருக்காங்க, தமிழ் ஆக்கள் இருக்காங்க, இதுக்குள்ளே நாம் இப்படி எடுத்துக்கிட்டு சீட்டில் இருந்துக்கிட்டு அப்போ நரகம் பரவாயில்லையா? யாரு பார்த்தா உனக்கு என்ன? நான் இந்த மதத்தை சரியாக பின்பற்றுறேன். அவனே பஸ்ஸில் போகல, கோயில் வர கூட ஒழுங்கி குட்டி போட்டிருக்கான், அவன் பன்சலில் வர கூட இப்படி கும்பிட்டு போடுறான். நமக்கு பாங்கு சத்தம் கேட்டால் பஸ்ஸை நிப்பாட்ட முடியலை, காரை நிப்பாட்ட முடியலை, பள்ளியை பார்த்து நிப்பாட்டுப்பான்னு சொல்ல முடியலை, இதுக்கு போகணும் நிப்பாட்டன்னு சொல்ல மட்டும் தெரியுது நல்லா. அதுக்கே இதுக்கு போகணும். அப்போ தொழுவுறதுக்கு நிப்பாட்ட மாட்டோமா? நம்ம ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் இருந்தால் தொழுவுற இல்லையா? நம்ம ஓட்டில் இருந்தால் தொழன். நம்முட முஸ்லீம் ஏரியாவுக்கு நம்முட ஹாஸ்பிட்டல் டாக்டர்மார் முஸ்லீம்களும் இருக்காங்க, நம்முட ஊர், நாம தொழுவுறோம், நம்முட மத உரிமை. யாரும் இல்லைண்டா ஒன்று தொழனாமன்னு சொன்னாங்களா? பள்ளி ஹாஸ்பிட்டலில் தொழுதா பிடிச்சி பிடிச்சி அடிச்சிடுவான்னு சொல்கிறாங்களா? போட நீ தொழுவுறது கூடாட்டி வீட்டை வா, டிக்கெட்டை வட்டிக்கிட்டு அப்படி உசுரோட கிடக்க வேண்டியதில்லை. தொழுகையை விட்டு போட்டு உசுரோட இருந்து என்ன செய்ய? நீ நான் தொழுவணும், எனக்கு உடனே ஏற்பாடு செஞ்சுட்டா. பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்புகிறோம், ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணணும், ஓ லெவல் படிக்கணும், ஏ லெவல் படிக்கணும், ஃபுல்லு பாஸ் மார்க்ஸ் எடுக்கணும். இந்த டியூஷன் நடத்துகிற ஆசிரியர்மார்களுக்கே இஸ்லாம் இல்லை. அவருக்கு டியூஷனுக்கு தலை காசி கறக்கணும். செட்டிய மகரிபுக்கு தாண்டி போகலாம், ஒரு கிளாஸ் முடியும், அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும். எஷாவும் இல்லை, மகரிபும் இல்லை. நாம பிள்ளைய சேர்க்கிற நாம முஸ்லீம் தான் சார். என்னென்ன கிளாஸ் வச்சுக்கிற டைம் 5:30 to 6:30 வரை எப்படி நீங்கள் கிளாஸ் வைப்பீங்க? இடையில மகரி தொழுகை கொண்டிருக்கேன், அது டைம் என்ன டைம். அப்போ நாங்கள் வேற முஸ்லீம் ஆசிரியர்கிட்ட சேர்த்துக்கிறோம் பாப்பா ரெண்டு. எல்லாரும் வந்தோடனே வெறும் மேஜ கதிரைக்கு பாடம் நடத்துகிறாரு. நாம கேட்குற உரிமை நம்மக்கிட்ட இருக்கே, நாம கேட்கணுமே. நாம முஸ்லீம் தானே. ஹலோ, என்ன கிளாஸ் நடத்துறீங்க நீங்க? தொழுகிற டைம் பிள்ளைகள். நீங்க அசருக்கு விடாம எப்படி பிள்ளைகளை வச்சுக்கிருப்பீங்க? 3:30க்கு நீங்க கிளாஸ் ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் நடத்தினோன்னா பிள்ளைகள் அசர் தொழுவது இல்லையா? 3:30க்கு முன்னே அசர் தொழுவது டைமா கொடுக்க போறீங்களா இல்லையா? அனுகழுங்க. நாம காசு கொடுக்கும் டியூஷனுக்கு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தொழுகல்ல, டியூஷன் பிள்ளைகள் படிக்க போய் தொழுகல்ல, பயணத்தில் தொழுகல்ல, சின்ன பிள்ளைக்காரியா மூத்துருமா, தொழுகிறதுக்கு இடம் இல்லையா? ஒரு முசல்லா போடுறதுக்கு இடம் இல்லை. மாப்பிள்ளை சோபா செட் ஒன்று வேண்டிக்காந்தா இடம் வந்துடும். படத்தை போடுங்க, இன்னும் இதில் போடுங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்க. ஏன் ஒரு முசல்லா போட இல்லாதா? வீட்டில் 80 ரூம் வச்சு கட்டுறோம். விசிட்டர் ரூமும் வைக்கணும். இப்போ புதுசாக விசிட் வந்தால் தங்குறதுக்கு அட்டாச் பாத்ரூமோட 6 அடி கட்டில் போட்டு அதுக்குன்னு ரூம் வைக்கணும். ப்ரேயர் ரூம் அப்படி ரூம் வைக்க தேவையில்லை. நீங்கள் கட்டின வீட்டுக்கு தொழுதுட்டு போகலாம். எங்க அது எங்கே குர்ஆன் ஒன்று இருக்கும், அது உழுதி பிடிச்சி போய் இருக்கும். அதை எடுத்து ஓதுறா அது மவுத்தாகும். இல்லாட்டி குர்ஆன் எடுக்கிறது. இல்லாட்டி கொஞ்சம் பேருக்கு வெள்ளிக்கிழமை வந்தால் தான் நினைப்பு வரோம், குர்ஆன் எடுத்து ஓது வெள்ளிக்கிழமை ராவு. மற்ற ராவையில் குர்ஆன் இல்லையோ, வெள்ளிக்கிழமை ராவையில் தான் குர்ஆன் ஓதணுமோ? அப்போ நாங்கள் என்ன முன்மாதிரி முஸ்லீம்கள்? அல்லாவுக்கு நன்றி கடன் படணும். நம்மளை அல்லாஹ் ஒரு மூமினா பிறக்க வச்சதுக்கு நம்ம நன்றி கடன் படணும். இன்னொன்று எதுக்கு நன்றி கடன் படணும் தெரியுமா? இந்த சொர்க்கத்துக்கு. அந்த சொர்க்கம் இருக்கிற ஆல இம்ரான் 133வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வல் ஜன்னா, உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். அர்ஹ ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய விசாலம் வானம் பூமி அளவுங்கிறான். அந்த சொர்க்கத்தில் விசாலம் எவ்வளவா? வானம் பூமி அளவு. வானம் பூமி அளவுண்டா எவ்வளோ நினச்சிக்கிட்டீங்க? இன்னும் வானத்தை பார்க்குறோம், இவ்வளோ விரிக்குமாக்குமா? இது வானமா? இது நீளம். வானத்தை இன்னும் கண்டுபிடிக்கல சயின்டிஸ்ட். வானம்ங்கிறது இந்த கோள்களை எல்லாம் தாண்டி இருக்குது. கோள்கள் எங்கே இருக்கு? நம்ம பார்க்குறோமே இந்த நட்சத்திரம்,
இந்த நட்சத்திரங்கள் இவ்வளவுக்கு தெரிஞ்சாலும் உலகத்தை விட பல மடங்கு பெருசு ஒவ்வொன்றும். உலகத்தை விட பல மடங்கு பெருசாம் ஒவ்வொன்றும். சரி, அந்த கோள்களும் நட்சத்திரங்களும் எத்தனை இருக்காம்? 1000 இருக்குமா? அது 10 லட்சம் இருக்குமா? எத்தனை இருக்குமென்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? வானவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, உலகத்தில் உள்ள கடற்கரைகளில் உள்ள மண் துகள்களின் எண்ணிக்கை அளவுக்கு கோள்கள் இருக்கலாம். அது இல்லாமதான் அவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கோள்கள். அதுக்கு மேலதான் இருக்கணும் வானம். இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த வானம் பூமிக்கு இடைவெளியில் உள்ள இடம் மாதிரி தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சு படைச்சிருக்கான். ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம்? ஏனென்றா அங்க போறாக்கள் தான் சாகுற இல்லையே, வாழ்றது. நமக்கே அழுத்து போகுது. 10 வருஷம் வாழ்க்கை, 20 வருஷம் கல்யாணம் முடிச்ச 20 வருஷம், இன்னொரு 40 வருஷம் தான் வீடு. அந்த வீடு 10 வருஷத்தில் அழுத்து உடைச்சி டிசைனை மாற்றி பெயிண்டை மாற்றி இங்கே கிடக்கிற கட்டிலத்துக்கு இங்கே போட்டு இவடத்தை ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் எடுத்து டிசைனை மாற்றி பூவை மாற்றி சோபாவை மாற்றினா தான் இருக்கலாம். தொடர்ந்து இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கும். சொர்க்கம் என்பது முடிவில்லாத வாழ்க்கை, வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. அவ்வளோ பெரிய இடத்தை வச்சு அவ்வளோ இன்பமாக்கி இருக்கிறான். கனிகள் அப்படியே குலையோடு குனிந்து தரும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த சொர்க்கம் எவ்வளவு பிரம்மாண்டமானது. அந்த சொர்க்கத்தில் ஒரு சாட்டையை போடும் இடத்தை வானம் பூமி அளவுக்கு தங்கத்தை நிரப்பி கொடுத்தாலும் கிடைக்காதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சாட்டையை போடுற இடம். இப்போ உலகத்தில் பொறுமதியான மெயின்ல விலை கூட, ஓட்டமாடி ரோட்டோரம் விலை கூட. ஓட்டமாடியை விடுவாங்க, அப்படியே போய் நெய்வேலியில் ஒரு இடம் பண்ணலாமா? அது இன்னும் கொஞ்சம் ரிச்சானது. அப்படியே கண்டியில் போய் ஒரு இடம் கேட்டு பாருங்க, தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் கிடைக்காது. சரி, அப்படியே போய் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு இடம் பண்ணி எடுத்து பார்ப்போமே, கஷ்டம் என்ன? அப்போ இந்த உலகத்திலேயே இடம் வாங்குறது நம்ம தலைக்கு மேலே போகுது. சொர்க்கம் எப்படிப்பட்டது? அங்கே வயசு போகிறதில்ல, சளி சிந்துறதில்ல, அங்கே மலைசலம் கழிக்கிறல்ல, பொறாம வஞ்சகம் கோபம் அங்கே வாரல்ல, அழகு கூடிக்கிட்டு போகும். ஒவ்வொரு வாரமும் அதுவும் ஒரே அழகில் அழுத்து போகும், அதுவும் இல்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஒரு சந்தை உண்டு. அந்த சந்தைக்கு ஆண்கள் வெளியில் போவாங்க. சந்தைக்கு போக வேண்டியதில்லை, நினைச்சா வீட்டுக்கே வந்துடும். ஆனால் அல்ல அப்படி வச்சிருக்கிறான். அதுக்கு ஆண்கள் அப்படியே வெளியிட்டு வருவாங்க. ஒரு காற்று வீசும், அவங்களுடைய அழகெல்லாம் அப்படியே மாறிடும். அவங்க வீட்டுக்கு வருவாங்க, மனைவிமார்களுடைய அழகெல்லாம் மாறி அழகு கூடியிருக்கும். நீங்கள் இன்னும் அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. மனைவிமார்கள் திரும்ப சொல்லுவாங்க, நீங்களும் தான் அழகு மாறி இருக்கிறீங்களேம்பாங்க. வாரம் அழகே மாற்றுறோம். நீங்கள் இங்கே ஃபேஷியல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், திரும்ப 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 புருவத்தை எழுதி எழுதி வலிச்சு அங்கே ஒரு ஃபேஷியல் நாம் செய்யறதில்ல. ஒவ்வொரு வாரமும் எல்லாம் மாறும். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அந்த சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய மரம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம வர்ணிக்கிற ஒரு மரம் எவ்வளவு பெருசு தெரியுமோ? இப்படி 10 பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிற மரம் அப்படித்தானே சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தின் அடியில் ஒருவன் வேகமா ஓடுற குதிரை மேல ஏறி இருந்து 100 வருஷம் தொடர்ந்து ஓடுவான். இடையில நிற்கிற குளிக்கிற தூங்குற ஒன்றும் இல்லை, கண்டினியூவா 100 வருஷம் ஓடுவார். வருஷம் 100 முடியும், ஆனால் அந்த மரத்தின் கிளையை விட்டு வெளியில் போய்க்க மாட்டார். இது ஒரு மரத்தில் செய்யனா எத்தனை மரம் இருக்கும்? ஒரு சுப்ஹானல்லாஹ்ன்றாலே ஒரு மரம் நாட்டுப்படும். எவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கம்! இது அல்லாஹ் நமக்கு தரணும், நாம தொலையும் போடா. இது அல்லாஹ் நமக்கு தரணும். நமக்கு சொர்க்கம் தேவை, ஆனால் நான் ஒன்றும் தொட மாட்டேன், ஒரு சின்னத்தும் தொட மாட்டேன், நான் சும்மா தான் இருப்பேன்டா. நாம் எவ்வளோ பெரிய நன்றி கெட்ட ஆளாக இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அதனால தான் சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். கனடாவுக்கு போகிறதுக்கு இந்த மனுஷன் படுற பாடு தெரியுமா? கனடாவுக்கு போகிறதுக்கு ஊடுவலை விற்று ஒரு கோடி ரூபாவை ஏஜெண்ட்டுக்கு கொடுத்து, அவனும் அதை கொண்டே நேர கனடாவில் இறக்குறதில்ல, அவன் கொண்டே மெக்சிகோவில் இறக்கி அங்கேருந்து அமெரிக்காவுக்குள்ள பூந்து அமெரிக்காவில் இந்த கனடா பார்டருக்குள்ளால பாஞ்சி அதில் பட்டணி படுத்து போலீஸுக்காரன் பிடிச்சி ஐஸில் நம்ம திருத்து மருந்து எடுத்து அழிஞ்சி நாசமாகி அங்கே போய் அகதியாக கையை உயர்த்தி அவன்கிட்ட அடிமையாக இருந்து இப்படி சேர்ந்து போய் அங்கே ஒரு இடம் பிடிச்சி
நான் இப்போ கனடாவுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு இடையில உயிர் போய்த்திரும். சொர்க்கம் போகிறதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. 5 நேரம் தொழுதா போகுது, 5 நேரம் தொழுதா போகுது. அதை செய்யணுன்னா தான் நமக்கு அதில் என்ன குறை இருக்கு? நமக்கு இடுப்பு வருத்தமா இருந்துக்கு தொடணும். ஒன்னாறு வருத்தத்தோட குனிய சென்ன, வருத்தத்தோட குனிய செல்ல இல்லையே. எனக்கு காலை உண்டு செய்யணும், ஒன்னாறு உண்டு செய்ய சென்ன தயமன் செய்ய எனக்கு இருந்துக்கு தோணும், படத்துக்கு தோணும். இன்னும் என்ன அல்லாஹ் நமக்கு தரணும்? அல்லாவை விட இறக்கமுள்ளவன் இருப்பானா? அல்லாஹ் எவ்வளோ பெரிய இறக்கமுள்ளவன், அல்லாஹ் எவ்வளோ பெரிய ரஹ்மான். முஸ்லீம்ல புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இரக்கத்தை அல்லாஹ் 100ஆக பிரித்தான். இரக்கம் என்கிறத அல்லாஹ் 100ஆக பிரித்தான். அந்த 100ல் 1 எடுத்துத்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகள் உயிரினங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்தான். மனுஷனே எத்தனை கோடி, விலங்கு, பறவை, மீன், அது இது எல்லாத்துக்கும் அந்த 1 தான் ஆளு கொஞ்சமாக பிரித்து கொடுத்தான். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கன்று பிடிபட்டால் வலித்திடுமே என்று கால்கோரையை தூக்கி பிடிக்கும் தாயின் மனநிலையும் அந்த ஒன்றிலிருந்து தான். பட்டியோட மாடு போகக்கூட ஒரு கன்று உருக்கால போனால் எடுத்த காலை வைக்காது, பிள்ளைக்கு நொந்துடும். அப்போ அந்த மாட்டுக்கு ஒரு இறக்கம் இருக்கு. அதுவும் அந்த 100ல் பிரித்தது தான். அப்போ 100ல் 1 இவ்வளோ பெரிய பாசம். அந்த 99 அல்லாஹ் வச்சிருக்காங்க. அப்போ அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் உள்ளவன். அந்த இறக்கம் உள்ளவனுக்கிட்ட சொர்க்கம் வாங்க தெரியாட்டி நாம் எவ்வளவு நன்றி கெட்டாளா இருக்கோம். அல்லாஹ் என்ன கேட்க நமக்கு? தீமிதிங்கோ இதுக்குள்ளால ஊசேத்து இதுக்குள்ளால எடுங்கன்னு சொன்னா, தீயில நடங்கன்னு சொன்னா, பறவைக்காவாடி ஆடுங்கன்னு சொன்னதா? மஞ்சோறு தின்னுங்கன்னு சொன்னதா? இல்லையே. வெறுங்காலோட யாத்திரை போங்க, நடந்து போங்க, வெறுங்காலோட நடங்கோன்னு சொன்னா இல்லையே. தொடர்ந்து பகலை கொண்டு சாப்பிடப்படா நோம்பிடுங்கன்னு சொன்னான் இல்லையே. அல்லாஹ் என்ன சொன்னான்? ஆரோக்கியமானது திண்டுக்கு அல்லாஹ்க்கு அடிமணி என்றுன்னு சொல்லுவான். ஒரு நபித்தோடர் போய் நான் ஒவ்வொரு நாளும் இனி நோன்பு வைக்க போறேன்னுட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒலி ஜெசதிக்கு அலைக்க ஹக்கா, உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு உண்டு. முதல் உடம்பை பார்த்துக்கோ. எல்லா நாளும் அப்படி நோன்பு வைக்க இயலாது. உடம்பை பார், ஆரோக்கியம் தேவை. சரீரம் அது சரி என்று எச்செயல் செய்தாலும் மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கும் நிலை உன் வாழ்வின் நிலை என்று தமிழ்ல சொல்றோம். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இரு, நல்லா சாப்பிடு, ஹலாலான தின்னு. நான் ஒவ்வொரு நாளும் நின்று வணங்க போறேன், இரவெல்லாம் நின்று வணங்க போறேன்டாரு. கண்ணுக்கு ஹக்கடிக்கு தூங்கு அப்படின்னாங்க. அப்ப அல்லாஹ் நம்மளை அப்படியே முத்தி போக சொல்லல, இரவைக்கெல்லாம் நின்று வணங்கன்னு சொல்லல, பகலுக்கெல்லாம் நோன்பு வைக்க போறோம்னு கேட்டாங்க. அப்படி செய்யணாண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் சொன்னா நீ கல்யாணமே பண்றல்ல, அல்லாஹ்க்கு என்ன அப்படியே அர்ப்பணிக்க போறேன். கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டி பெற்றுக்கொள்ளணும், வாழ்க்கையில் அல்லாஹ் ஹலால் ஆக்கி தந்ததை அனுபவி. நானும் திருமணம் முடித்திருக்கிறேன் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. 2 பேர் நடந்து போறாங்க ஹஜ்ஜிக்கு. ஏன் நடந்து போறீங்கன்னு கேட்டாங்க. நேர்ச்சியை வச்சுக்கிறோம், நடந்து போறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நீங்கள் வருத்திக் கொள்வதில் இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஏறியே போங்க குதிரை மேல, அப்படியே நடந்து சிரமப்பட தேவையில்லைன்றாங்க. ஆனால் இன்றைக்கு சில பைத்தியங்கள் பாகிஸ்தான்ல இருந்து நடந்து போனாமன்னு போட்டோ பிடிச்சி போடுறாங்க, அதை லைக் பண்றாங்க. உனக்கு தேவையில்லாத வேலை, இப்படி போக சொல்லி என்ன எங்க இருக்கு? 1000 கிலோமீட்டர் நடந்து போனாங்களாம். ஒன்னாரு போக சொல்லி அல்லாஹ் சொன்னா சும்மா அநியாயம் நீ 2 மாதம் நடந்து 3 மாதம் நடந்து ஒன்னாரு அப்படி போக சொல்லி ஒரே நாளையில் ஃப்ளைட்டில் போய் இறங்கி போட்டு விட்டு வந்திருக்கலாம். எவ்வளோ வணக்க வழிபாடுகளும் தேவைகளும் இருக்குது உனக்கு. இதுக்கு இருக்குத்தேன்னா நடந்து போகிறாங்களாம். இதை பெருசா உலகத்தில் ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு இதை பார்த்தா மற்ற என்ன நினைப்பாங்க? எங்கட மதத்தை போல இதுக்கு உங்களோட மதமும் வந்து நினைப்பாங்க. அப்படி இல்லையே. அப்ப நம்ம ரொம்ப சுகமா ஆரோக்கியமா நல்லா இருக்கிறது தானே இஸ்லாம் விரும்புது. நல்லது தானே நம்ம செய்யணும். இதை செஞ்சு அல்லாஹ்க்கு அடிபணிஞ்சு சொர்க்கம் வாங்க தெரியாத நமக்கு? முன்மாதிரி முஸ்லீம் பண்ணண்டா முதல்ல நமக்கிட்ட இருக்க வேண்டியது அல்லாஹ் கட்டுப்படுற தன்மை, தொழுகை. ஃபர்ஸ்ட் நேரம் முடிஞ்சு போறதுனால இன்னொரு விஷயத்தை சொல்றேன், அது ரொம்ப கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒன்று. அஜ்னபி மஹரமி உறவு பண்றது கண்டிப்பா அது இருக்கணும். அஜ்னபி மஹரமி உறவு பண்றேன்டா நீ
அந்நிய ஆணோட, அது சின்ன பொடியனாக இருந்தாலும் சரி, நல்லா தாடி படுத்த கிழவனாக இருந்தாலும் சரி, அந்நியன் தான். அவர் அசரத்தாக இருந்தாலும் ஒன்று. மௌலவி சாப்பிட்றாப்புல ஃபோனில் கழிச்சுக்கிட்டு 10 வாக்கெட்டுக்கு நிற்கலாமா? மௌலவி, எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு மாதம் பாரத்தில் பிரச்சனை. இதை உண்ட புருஷன்கிட்ட சொல்லி கேட்டிருக்கலாம் தானே, நீ ஏன் கேட்கணும்? மௌலவி என்ன வானத்தில் இருந்து விழுந்தா? அவர் மௌலவி அசரத். அதுக்கு சொல்லுவாங்க, அது நபிக்கிட்ட 10 வாக்கு விட்டாங்களானே, அது அல்லாட நபி, இது புள்ளட அபி. இவர் மௌலவி 10 வாக்கு கொடுத்தாரு. அடுத்த அன்னைக்கு அவருக்கு நித்திரை வராட்டி 10:30 கோல் எடுப்பார். அந்த பிரச்சனை சரியா போச்சா, இப்படி சோமா இருக்கலாம். இவர் உருவாமைச்சா நினைப்பி போட்டு உம்மாட நம்பர் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் கோல் எடுத்து அவன் புள்ள நல்லா ஓதுதான் உனக்கிட்ட கேட்டா, மரம் இவ புள்ள நல்லா ஓதுதான்னு கேட்குற, மரம் எப்படி ஓதினு சொல்லி கேட்ட போவான் ஒரு நாளைக்கு. அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும். அது யாராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, அசரத்தாக இருந்தாலும் சரி, ஆட்டோக்காரனாக இருந்தாலும் சரி, பக்கத்து விட்டு அங்குளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான். அது யாருக்கு சொன்ன? நாங்கள் கடும் பேணுதல், நாங்கள் கடும் மார்க்கம், எங்கள்கிட்ட கடும் இஸ்லாம், நாங்கள் ஈமானோட இருப்போம்டா. ரசூல் யாருக்கு சொன்ன? என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆக்களுக்கா சொன்ன? சஹாபாக்கள். யார் அந்த சஹாபாக்கள்? அவுலியாக்கள் எல்லாம் அவங்களோட கால் தூசிக்கும் சமன் இல்லை. அந்த சஹாபாக்களை, அந்த சஹாபி பெண்களையும் பார்த்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்றாங்க. இப்போ புழுத்து வடியுது. புழுத்து வடிகிறா உடலால தனித்திருக்கல, குரலால தனிச்சிட்டு இருக்கும். எல்லாருக்கும் போய் புரண்டும் கேள் புரண்டும், பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி முழுப்பெருக்கும் போய் புரண்டும். இன்றைக்கு ரோட்டில் ஒருத்தர் நின்றுட்டு விட்ட போகாமல் ஃபோனில் பேசிட்டுக்காண்டா, அந்த ஃபோனில் இருக்கிற கண்டிப்பாக ஒரு பொம்பளை ஆம்பளைண்டா விட்ட பேசண்டா பொண்டாட்டிக்கிட்ட பார்ப்போம். இல்லை, அந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்முடைய கட்டியாரு. அந்த ரோட்டில் பொடியன் பேசுகிறான்டா, அதில் கல்யாணம் முடிச்சாக்கள் தான் கூட. அந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிறதுல கல்யாணம் முடிச்சாக்கள் தான் கூட. நாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் சொல்ல அவனுகளும் இருக்கானுகள் தான், பொடிச்சிகளும் பேசுகிறார்கள் தான், ஆனால் கூட கல்யாணம் முடிச்சாக்கள் தான். அது எங்கே கடந்து விட்டுறணும் தெரியா? ஸ்டாஃபும் அங்கே ஹெல்ப்பிங்காம், பெரிய ஹாஜியாம், விதவைகளுக்கெல்லாம் கொடுக்குற, அதில் ஒருவரோட கடும் இறக்கப்பட்டு அவரையே கொடுத்துருவார். அவர் நீங்கள் கொடுக்கணுமா? மகளில் கொடுக்கணுமா? அவனை கொண்டாட்டிகிட்ட கொடுத்து அவளோட்ட கொண்டே கூட நீ கொடுக்க போகிற, மறு அவள் டைம்ஸ் பண்ண வார, மறு நீ தொடச்சி விட்ற, மறு தலையை தடவி விட்ற. தேவையா எனக்கு? அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும். எதுக்கு ஃபோனில் நீ இன்னொரு ஆளோட ஹஜீனிக்கார் கேட்டால் வல்லாஹி எந்த தப்பெண்ணமும் இல்லை, சொந்த சகோதரியாக தான் நினச்சி பேசிட்டீங்க. சரி, சொந்த சகோதரி ஃபோன் பண்ணினா எவ்வளோ நேரம் பேசுகிறாருன்னு பார்ப்போமே. என்ன சரி பெய் இவ்வளோதான் தங்கச்சிக்கிட்டு, தங்கச்சி மாதிரி என்றா அப்புறம் பிறகு மற அம்மா சோமா இருக்காவா? அவள் மவுத்தா 7 வருஷண்டா கழுத. இவனுக்கு கேட்க ஒன்றும் இல்லை, மவுத்தான அம்மாவை பற்றி கேட்பான். ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான். அதை கல்யாணம் முடிச்ச ஷைத்தான்கள் நிறைய செய்யுதுகள். ஃபோனுக்கு பாஸ்வேர்டு போட்டிருக்கார். இவவும் அப்படித்தான், இவக்கும் பாஸ்வேர்டு. என்னன்னு கேட்டால் புரிஞ்சனோடும் கதைக்காரு இல்லை, அதான் கதைக்கிற ஆளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இவக்கும் பாஸ்வேர்டு அவருக்கும் பாஸ்வேர்டு. 2 பேரும் பாஸ்வேர்டை மாற்றி கொடுங்களேன் பார்ப்போம். 7 மண்டா ஊட்ட வர ஹோல் அவுட் ஸ்பீக்கரில் பேசட்டுமே பார்ப்போம். கோல் எடுத்துக்கிட்டு அலோன்னு வெளியே ஓடுறான், கவரேஜ் இல்லையா? அதுக்கு முன்னே வந்த ஃபோனை ஊட்டான் பேசினாங்க உள்ளுக்கு. அந்த ஃபோனுக்கு கவரேஜ் இருக்கு, இந்த ஃபோனுக்கு கவரேஜ் வரலன்னா சம்திங் அது ராங். அப்போ இப்படி ஆண் பெண் உறவு, அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும். பிள்ளைகளையும் கவனிக்கணும். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை தான் ரொம்ப சோசலிசம் இல்லை. நாம் மேற்கத்திய வாழ்க்கை வாழப்படாம். அது அவங்க மேற்கத்தியத்தில் அது பிள்ளைகள் கிளாஸ் மீட்டிங்காம், ஒரு கிளாஸ் பிள்ளைகள் ப்ராஜெக்ட் செய்கிறாங்களாம், அசைன்மெண்ட் செய்கிறாங்களாம். அந்த பொடியன் கொப்பி கேட்டு வந்தான். அந்த பொடியனுக்கு இன்னொரு பொடியன் இல்லையா கொப்பி கேட்கறதுக்கு? பொடிச்சு தான் கிடைச்சா. அது இந்த புள்ளோட ஹேண்ட் ரைட் நல்லமா. சரி, 100 தாள் கொப்பியை கொடுப்பாள், 101 தாள் கொப்பியாக வந்துடும், ஒரு தாள் முளைக்கும்.
தாள் முளைச்சிடும் கொப்பியில 100 தாள் 101 தாள் ஆயிடும். மறுவா அவக்கு ஒரு கால் முளைச்சிடும், வாப்பாக்கு ஒரு வால் முளைக்கும். தேவையில்லை இந்த அசைன்மெண்ட்டு, இந்த கிளாஸ்மேட்டு, அந்த பாட்டி. இப்போ ஏ லெவல் எழுதி முடிஞ்சு, எழுதி முடிஞ்சு, எழுதி முடிஞ்சு, ரைட். எழுதி முடிஞ்ச உடனே இன்னொரு பாட்டி ஒன்று ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் ஏ லெவல் எழுதின பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சாப்பாடு போட போகிறோம். ஒரு பூப்பாடும் போட தேவையில்ல, விட்டுருக்கு பொம்பளை பிள்ளை, நீ உண்ட பாட்டுக்கிடி. எல்லாரும் கேர்ள்ஸ் தான். ஓ எல்லாரும் கேர்ள்ஸ் தான். அதில் வர கேர்ள்ஸுகளுக்கு பாப்பா மாறி மிரிக்கு, காக்கா மாறி மிரிச்சு. இங்கே ஒருத்தரும் சுத்தம் இல்லை. தங்கச்சியில போனை கேட்டால் கொடுப்பாள் தானே அவள். அந்த ஃபோனில் நோண்ட ஃபோட்டோ மிரிச்சு. அப்போ அது என்ன அநியாயம்? அது ஃபோட்டோ எடுக்காட்டி சாப்பாடே இல்லை. அது என்னென்றாலும் ஒரு பால் கிளாஸ் இருந்தாலும் அப்படி ஒரு செல்ஃபி எடுக்கணும், சோத்துக்கு கையை வச்சு கொண்டு எடுக்கணும், கோழி சண்டை கடிச்சுக்கிட்டு கொண்டு எடுக்கணும். இந்த ஃபோட்டோ ஒரு பொடியனுக்கிட்ட போகும், அவன் அந்த ஃபோட்டோவை வீடியோவாக மாற்றுவான். இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துருக்கு. எந்த வீடியோ ஒன்று இஷ்யூவாக்கி விட்டாங்க. என்ற ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் இங்கிலீஷ் பாட்டு படிக்கிறேன். எனக்கே பார்த்து போட்டு, ஆஹா நமக்கே இங்கிலீஷ் தெரியாது, நமக்கு ஒரு இங்கிலீஷ் பாட்டு. எப்படி டெக்னாலஜி வளர்ந்தீங்கன்னு பார்த்தா நான் தான் எனக்கே ஆச்சரியம். அப்போ நம்மளோட பொம்பளை பிள்ளையில நிலைமை என்ன, நாம் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறோம்? அப்போ இந்த ஃபங்க்ஷன்களுக்கு போகப்படாது. அடுத்தது ஸ்கூலால் ட்ரிப் போகிறாங்களாம். ஆசிரியைகள் இருப்பீங்க, ஹராம். என்ன கணக்கில் இந்த பிள்ளைகளை நீ கூட்டிக்கு போவ? இதுக்கு 6 மகரம் இல்லாமல் அது பஸ்ஸு நிறைய பொம்பளை பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு ஐயோ சோர்மா போகிறாங்க. இவ்வளோ பொம்பளை பிள்ளைகளை ஏற்றி போகலாம். அவன் தப்பு செய்ய மாட்டான், ஹராம் எடுப்பான். ஒரு பஸ் எச்சிடம் பட்டா 6 வந்து தூக்க போகிறான். அந்த பிள்ளைட வாப்பாமார் ஓடி வந்து தூக்கு மட்டும் அப்படியே கிடக்குமா? எவன் எல்லாம் வந்து தூக்குவான். எங்கெங்கெல்லாம் கைப்படும். அந்த பிள்ளையோட ஃபோட்டோ வரும், அப்படியே கை உடஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் வரும். தேவையா உனக்கு? இது விருப்பமாயுது. எப்படி நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு போவீங்க? மகரம் இல்லாமல் இங்கேருந்து பாசக்கூடாது போகணும், ட்ரிங்கோவுக்கு போகணும், ஆபாவுக்கு போகணும், நுரலியாவுக்கு போகணும். பாப்பா அம்மாவும் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு காற்றுக்கு நிற்காங்க. போன பிள்ளையே காணலையாம். இன்றைக்கு 6 மணிக்கு வாரண்ட பஸ் வரலையாம். நீங்கள் காத்து நிற்காங்க. ரோஷம் இல்லையா உங்களுக்கு? பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் எப்படி தனிப்பி அனுப்புவேன்? ஆம்பளை பிள்ளைகளே அனுப்ப இல்லாத. இப்போ காலம் கெட்டு கிடக்கு. ஆம்பளை பிள்ளைகளை வாங்கலா? எல்லாம் கெட்டு கிடக்கு. அப்போ யாரோடு பழகுது நம்மளோட பிள்ளைகள்ங்கிறத பார்க்கணும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கைக்குள் வருவான். ஃபல் யன்துர் மை யுஹாலிலு. யாரோடு பழகிறான் என்று பார்த்து பழகட்டும் என்றாங்க. யாரோடு பழகிறான்னு பார்த்து பழகட்டும். யாரோட பழகு இந்த பிள்ளை? ஏன் லேட் ஆகுது இந்த பிள்ளை? இதை பார்க்கணும். நிழல் நீரும் இன்னா தமர் நீரும் இன்னாவா மின்னாசை. திருக்குறள் 881. மதுரமான தண்ணி கூட நெஞ்சானால் தள்ளி வைக்கிறோம், குடிக்க மாட்டேங்கிறோம். நெருக்கமான உறவு கூட தப்பான ஆளண்டா சேர்ந்து பழக மாட்டேங்கிறோம். அப்படின்னு திருக்குறள் சொல்லுது, இஸ்லாம் அது சொல்லுது. நாம மட்டும் போன பிள்ளைய காணல, ஆரோட பழகிறான்னு தெரியா போறான். பார்க்க வாப்பாக்கு நேரம் இல்லை, உமாக்கு நேரம் இல்லை. 2 பேரும் கலெக்டர் உத்தியம் பார்க்கவும் இல்லை, அதுக்கு ஒரு ஃபோனில் உத்தியம் பார்க்காங்க. இவருக்கு நாடகமும் பார்க்கணும், ஃபேஸ்புக்கில் லைக்கும் போடணும், அவருக்கு ஃபோனில் பேசிக்கு நிற்கணும். வீட்டை வந்தாலும் போகணும், வெளியிறங்கினாலும் போகணும், பாத்ரூம் முக்கியமா, ஹலோ பெட்ரூம் முக்கியமா, ஹலோ தலைவாணிக்கு அடியில் போகணும். அதை தொட்டு பார்க்குற அளவு கொண்டாடிய தொடவும் மாட்டாங்க. போகணும், அவனும் போகணும், அவளும் அவளும் இப்படியே வாழ்ந்துட்டு போனா நம்மளோட லைஃப் என்ன ஆகுறது? முன்மாதிரி முஸ்லீம் பண்ணுங்க. அஜினபி மஹரமி உறவை கண்டிப்பாக பேணுங்க. எப்படி நாம தொழுகையில் பேணுதல் அறிக்கிறோமோ அப்படி அஜினபி மஹரமி உறவு பண்ணுறதுல பேணுதல். நம்மளோட வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வாரார், குடும்பத்தில் ஒரு ஆள் வாரார், மச்சினன் வாரார், மாப்பிள்ளோட தம்பி வாரார். அவர் இல்லை வீட்டு, அவ்வளோதான். அவங்களோட நான் இல்லை வாப்பா கேட்டு துறக்கே இல்லை. அவர் புருஷன் ரெண்டு தம்பியில் நீ சந்தேகப்படுற, ஒன்றா தம்பியில சந்தேகப்படலை. அல்லா ரசூல் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அவ்வளோ
ஆனால் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, அதை செஞ்சா என்ன பிரச்சனை கேட்கணும். சொந்த பிள்ளையே 10 வயசானா படுக்கையை பிரிக்க சொல்லுது இஸ்லாம். அது தெரியுமா நமக்கு? பிள்ளைகளை 10 வயசு போகிற பக்கத்தில் வச்சு தூங்கலாமா? ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள். வஃபர்ரிகு பைன மதாஜிஹிம், படுக்கையை பிரிச்சுடுங்க. பாப்பா மகனையோ மகளையோ பக்கத்தில் வச்சு படுக்க இயலாது, உம்மா மகளையும் பக்கத்தில் வச்சு படுக்க இயலாது, ராத்தாவும் தங்கச்சி முண்டா படுக்க இயலாது. 10 வயசாக இருந்தால் படுக்கை பிரியணும். புருஷன் பொண்டாட்டி மட்டும்தான் பிரியப்படா. இப்போ அது மட்டும்தான் பிரியுது, வேறொன்றும் பிரியுது. புருஷனும் பொண்டாட்டி தான் பிரிஞ்சு பிரிஞ்சு அடுத்த ரூமுக்கு படுக்காங்க. கொமர் பிள்ளைகள் உம்மாவிடாம படுக்குது ஒட்டிக்கிட்டு. பிள்ளைகள் எனக்கு பயம் பயம்னா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். உம்மா 10 வயசு மாள் அப்படி உண்டா படுக்கையில் நீங்கள் அப்படி தள்ளி படுங்க, அடுத்த ரூமுக்கு படுங்க. ஒரு ரூம் பண்ணாலும் தள்ளி. ஏனென்றா தூக்கத்தில் நானாக இல்லை. என்ற கை தூக்கத்தில் எவனத்தை விடுதுன்னு எனக்கு தெரியாது. சொந்த வாப்பா உம்மாவே 10 வயசை அடைந்தால் படுக்கையை பிரிக்கணும் என்றா எப்படி ஆட்டக்காரனோட தான் நீ அனுப்புற? எப்படி 10, 20, 7 மணிக்கு 8 மணி போகிற வகுப்பு நடத்துற? எப்படி மச்சானுக்கு தண்ணி ஊற்றி நாம கொண்டு போய் கொடுக்குறேன்? தோஷம் இல்லாத ஆம்பளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் 3 பேரை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்த மாட்டான், ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களோடு பேசவும் மாட்டான். 3 பேர். அதில் ஒரு ஆள் யார் தெரியுமா? தய்யூஸ். தய்யூஸ் என்றால் ரோஷம் இல்லாத வீட்டு தலைவர். தன் குடும்பத்தில் உள்ள பெண்கள் செய்த தவற கண்டுக்காம இருக்கிறான். அவன் ஹோல்ட் பண்ணுறான். உங்களோட கூட்டாளி வந்து கேட்ட தண்ணி ஊற்றி கொடு, டீ ஊற்றி கொடு, நான் வாரேன். நல்ல எப்படி உள்ள கூட்டாளி நீ இல்லாத நேரம் பெறுவாய். 2-3 நாளைக்கு அவள் டீ ஊற்றி கொடுப்பாய், நீ வருவாய். 4வது நாளைக்கு நீ வருவாய். 2 பேரும் இருக்க மாட்டாங்க. மரபொழிச்சில் அவங்க எந்தி வைக்கணும். ரோஷம் இருக்கும். அது புரிஞ்சு பாப்பா மாமனார் வரலாம், அது பாப்பாக்கு சமன். மாமனார் வரலாம், பாப்பாக்கு சமன். ஆனால் மச்சினம் பெறக்கூடாது. இது மச்சான் வந்தா மாமியா முக்கோடை போட்டு போடுறான். அவள் தான் இருக்கணும் உமாவை போல. மாமியா உமாக்கு சமனே. மருமகள் தாங்க மருமகன் நாங்கள் டீயை மாமியாவுக்கு பக்கம் மாமா அவள் பின்னுக்கு மதினிக்கு அறிமாச்சான் அந்த மடியில் விழுவாள். அவனுக்கு நல்லா தானே இருக்கும். அப்போ இந்த விஷயம் நம்மகிட்ட இருக்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் என்று அவுலியாக்களுக்கு எல்லாம் அவுலியாக்கள் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஒரு முன்மாதிரி முஸ்லீம் பெண்ணில் இன்றைக்கு 2 விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று தொழுகை, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளாளா இருக்கணும். 2வது அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். ஏன் இது 2ஐயும் நான் பேசினேன்டா, இது 2ம் தான் ஆக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட தொழுகையாளியாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு பயந்து ஹராத்திலிருந்து விலகணும் என்றால் ஹராத்துக்கு முக்கியமான காரணம் அஜ்னபி மஹரமி உறவு பேணுறது. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.